கர்ணமந்திரம் ராமன் அல்லவோ சொல்லி இருக்க வேண்டும். ஏன்னா மரணம் அடைவதற்கு முன்பு அந்த கர்ண மந்திரம்ங்கிறது காதல சொல்லணும். அதை மூத்த மகன் என்பவன் செய்யணும். அப்ப ராமன் பக்கத்துல இல்லையா, சீத்தை பக்கத்துல இல்லையா, அல்லது லக்ஷ்மணனாவது இருந்திருக்கணுமே, ஏன் அவனும் இல்லையா அப்படின்னு கேட்டான் பரதன். கைகேயி சொன்னா, அதுவா உங்க அப்பா தாண்டா 3 பேரையும் காட்டுக்கு அனுப்பினார். சகிராஜ சுத புத்ரா சீரவாசா மகாவனம் தண்டகான் சக வைதேகியா லக்ஷ்மணானுச்சரோ கதகா. ராமன் தான் சீத்தை லக்ஷ்மணனோட காட்டுக்கு போயிட்டான், உங்க அப்பா தான் காட்டுக்கு அனுப்பினார். பரதன் சொன்னான், அம்மா நீ இது வரைக்கும் எனக்கு 3 அதிர்ச்சி கொடுத்துட்ட. அப்பா போயிட்டாருங்கிறது முதல் அதிர்ச்சி. அப்பா போகும்போது எந்த மகனும் பக்கத்தில் இல்லைங்கிறது 2வது அதிர்ச்சி. ராமன் காட்டுக்கு போயிருக்காங்கிற, அதுவும் அப்பாவே காட்டுக்கு அனுப்பினாருங்கிற 3வது அதிர்ச்சி. அம்மா அப்பா ராமன் மீது எவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும். சத்தியமாக எங்க அப்பா தசரதன் ராமனை காட்டுக்கு அனுப்ப மாட்டார். ஒருவேளை அனுப்பினார்னா ராமன் ஏதாவது பெரிய தப்பு பண்ணியிருக்கணும். ஏன்னா வனவாசம் எக்ஸைல்ங்கிறது ஒரு தண்டனை. ஒரு ராஜகுமாரனை அவ்வாறு காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் ராமன் பிறர் செல்வத்தை அபகரித்தானா, குற்றம் செய்யாதவன் யாரையாவது தண்டித்தானா, கருவில் வளரும் சிசுவை அழித்தானா, அல்லது பிறன் மனைவிக்கு ஆசைப்பட்டானா, என்ன தப்பு பண்ணான்னு கேட்டான். கைகை நிறுத்துறான்னா. கைகை சொல்றா, யாரை பார்த்து என்ன வார்த்தைடா கேட்ட? பிறன் மனைவிக்கு ராமன் ஆசைப்பட்டானா? ராமன் அதெல்லாம் பண்ணவே மாட்டான். கைகேயி சர்டிபிகேட் கொடுத்தா, நான் ராம பரதாரான் ஸ்ம சக்ஷுர்பியாம் அப்படி பஷ்யதி. சேச்சே, சீத்தையை தவிர எந்த பெண்ணையும் ராமன் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான்டா. அதெல்லாம் ராமன் எந்த தப்பும் பண்ணலை. அப்புறம் ஏன் தாமா அப்பா காட்டுக்கு அனுப்பணும்? நீ பாட்டுக்கு 4வது அதிர்ச்சி கொடுக்குறியே. ராமன் தப்பே பண்ணலை, ஆனால் காட்டுக்கு அனுப்பிட்டாருங்கிறியே. அப்போ அப்பாவுக்கும் ராமனுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் காட்டுக்கு அனுப்பினார்? இப்போ பெருமிதத்தோடு கைகேயி சொல்கிறா, சே என்னடா உனக்கு சொல்றதே புரிய மாட்டேங்கிறது. மயா து புத்திர சுத்வைவம் ராமஸ்யைவ அபிஷேச்சனம் யாச்சிதஸ்தே பிதா ராஜ்யம் ராமஸ்ய ச விவாசனம். எல்லாம் என் திட்டம்டா, உனக்கு புரியலையா? உங்க அப்பா இருக்காரு, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு திட்டம் போட்டார். நான் விடுவேனா? எனக்கு 2 வரம் தருவதாக வாக்களித்திருந்தார். கரெக்டாக கிடுக்கு பிடி போட்டு 2 வரத்தையும் கொடுன்னு கேட்டேன். முதல் வரம் இதே ஏற்பாடுகளை கொண்டு பரதனுக்கு பட்டாபிஷேகம். 2வது வரம் அந்த ராமன் 14 வருஷம் வனவாசம் போகணும்னு கேட்டேன். அந்த வரத்தின்படி ராமனை காட்டுக்கு அனுப்பினார். கூடவே சீத்தை லக்ஷ்மணனும் போயிட்டா. ராமன் கானகம் போன துயரம் தாங்காமல் அவர் வானகமே போயிட்டார். கவலைப்படாதடா, நீ பானகம் சாப்பிட்டு ராஜ்யத்தை அனுபவி. உனக்கு ராஜ்யம்ங்கிறத வாங்கி கொடுத்துட்டேன். ராமனுக்கு கானகம், தசரதனுக்கு வானகம், உனக்கு பானகம் போல் இந்த ராஜ்யம். நன்னா அனுபவி. உங்க அப்பாவுக்கு பண்ண வேண்டிய ஈமக்கிரியை மட்டும் மிச்சம் இருக்கு, சம்ஸ்காரம். அது பையன் பண்ண வேண்டியது கடமை. அதை நாம் கேவாஸ் பேருக்கு போய் சம்ஸ்காரத்தை பண்ணிட்டு வந்துரு. வந்து சீக்கிரமா பட்டாபிஷேகத்தை பண்ணிக்கோன்னா பரதன் பொங்கி எழுந்தான். அடி பாவின்னா, நீ தாயா? பார், நீ தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடு. நீ சாகலைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். கண்டேவ சஜ்ய வாபாசம் விஷம் பீத்வா அதவாதமே தியஜ பிராணாங்ஷ துர்மேதே ஜலமக்னிம் பிரவிஷ்யவா. ஒன்று தூக்குல தொங்கு, இல்லை விஷத்தை சாப்பிட்டு செத்து போயிடு, இல்லை கடல்ல போய் குதிச்சுடு, இல்லைன்னா நெருப்புல குதிச்சுடு. இந்த 4ல் ஒன்று நீ பண்ணலைன்னா துவாமத்திய நிகனிஷ்யாமி நோச்சே துருஹ்யாமி ச ஸ்வயம், இல்லைன்னா என் கையால் நான் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த பரதனை ரொம்ப கேவலமானவன் நினச்சிட்ட இல்லையா? நீ எங்கள் அண்ணன் ராமனை காட்டுக்கு அனுப்புவியான், அந்த துயரத்தில் எங்கள் அப்பா உலகத்தை விட்டே போயிடுவாராம். யார் எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ராஜ்யம் வேணும்னு இந்த பரதன் வச்சு அனுபவிப்பான்னு இவ்வளவு கேவலமாக என்னை நினைத்து விட்டாய் அல்லவா? கிம்னு காரியம் ஹதஸ்யேக மம ராஜ்யேன சோச்சதா விஹீனஸ்யாத பித்ராத பிராத்ரா பித்ரு சமயனச்ச. எங்கள் அண்ணன் ராமன் எனக்கு அப்பாவுக்கு சமம், அவன் காட்டுக்கு போய் கஷ்டப்படணுமா? அப்பா தசரதன் போகணுமா? அடி பாவி, என்ன காரியம் டி செய்தாய்? நீ பண்ண பாபத்துக்கு நான் பரிகாரம் தேடுறேன். நான் போய் ராமனை அழிச்சுன்னு வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு ராஜ்யத்தை ராமனுக்கு கொடுத்து காலம் முழுக்க ராமனுக்கு அடிமையாக இருந்து நீ பண்ண பாபத்துக்கு நான் பரிகாரம் தேடிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கைகேயியை கொல்லாமல் நேரா சத்ருகணனை கூப்பிட்டான் தசரதன். சத்ருகணா, கௌசல்யா அம்மா என்னை பத்தி என்னடா தப்பா நினைச்சிருப்பா? நானும் இதை சேர்ந்து திட்டம் போட்டு பண்ணேன் தான் நினைச்சிருப்பா. இந்த பாப்பியை விடு, வாடான்னு சத்ருகணனோடு ஓடினான் பரதன். கௌசல்யா திருவடியில விழுந்தான். அம்மா, ராமன் காட்டுக்கு போறதுக்கு நான் சத்தியமா சம்மதிக்கலமா. ராமன் காட்டுக்கு போறதுக்கு எங்க அம்மா இப்படி திட்டம் போட்டாங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஒருவேளை, இதுதான் பரத சபதம்னு பேரு. பரதன் சொல்றான், ஒருவேளை ராமனை காட்டுக்கு அனுப்பக்கூடிய திட்டம் எனக்கு தெரிந்திருந்தால், அல்லது ராமன் காட்டுக்கு போக நான் சம்மதித்திருந்தால், சபதம் நம்பர் 1 நோட் பண்ணிக்கோங்க எத்தனை சபதம் வருதுன்னு.
பசுவை கொன்றவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு வரட்டும். 2, கர்ப்பத்தில் வளரும் சிசுவை கொன்றவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். 3, வேதம் படித்த அந்தணனை கொல்பவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். 4, குருவை நிந்திப்பவனுக்கு, ஆச்சாரியனை நிந்தித்து பேசுபவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். நண்பனுக்கு துரோகம் செய்பவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். ஆச்சாரியனுடைய பத்தினியை அபகரித்தவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். தூங்கின்றிருக்க பசுமாட்டை காலால் உதைத்தவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். வேலைக்காரன்ட்ட வேலை வாங்கிட்டு கூலி கொடுக்காத எஜமானுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். மக்கள்கிட்ட நிறையா டாக்ஸ் வரி வாங்கிட்டு மக்களுக்கு நல்லதே செய்யாத ராஜாவுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். யாகம் செய்வதற்காக வேதம் படித்தவாளை கூப்பிட்டுட்டு தட்சணை தரேன்னு வாக்களிச்சுட்டு அவளுக்கு தட்சணையே கொடுக்காம ஏமாத்தினா அவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். நம்மை நம்பி ஒருவர் சொன்ன ரகசியத்தை வெளியே சொல்பவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். செய் நன்றி மறந்தவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பட்டினி போட்டுட்டு தான் மட்டும் ஒருத்தன் சாப்பிட்டான்னா அவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். தன்னுடைய தர்மானுஷ்டானத்தை விட்டவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். மது மாது சூதுன்னு வாழ்க்கை வாழ்பவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். சந்தியா காலத்தில் தூங்குபவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். தன்னுடைய தாய்க்கு அம்மாவுக்கு பணிவிடை செய்யாதவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். மக்கள் குடிக்கும் குடிநீரை அசுத்தமாக்குபவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். வாதி பிரதிவாதி 2 பேருடைய பேச்சையும் கேட்டுட்டு நியாயத்தின்படி தீர்ப்பு கொடுக்காமல் பாரபட்சமாக தீர்ப்பு கொடுப்பவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும்னு இத்தனை சபதம் பரதன் பண்ணான். இதை எதுக்கு வால்மீகி இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணணும்? பரதன் சொன்ன அத்தனை சபதத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். ஏன்னா இந்த தர்மங்கள் எல்லாம் நாம் அப்படியே வெறும் அட்வைஸாக சொன்னால் யாரும் கேட்க மாட்டா. ஆமாம், இவருக்கு வேறு வேலை இல்லை, ஏதோ சொல்லிட்டு போகிறார். ஆனால் சரித்திரத்தை கேட்டுன்னு இருக்கும்போதே நடுவில் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு அந்த எமோஷனோடு கேட்கும்போது நம்ம மனசுலேயே ஓஹோ இதெல்லாம் தப்பான்னு நம்ம மனசில் நல்லா பதியும். அது கேட்கும்போது போகிற போக்கில் பதிஞ்சுடுத்துனா காலப்போக்கில் நாமே மாறுவோம். நம்மையே அறியாமல் நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனான்னு நாமளே மாறிடுவோம். அதுக்குத்தான் அந்த சரித்திரத்துக்கு நடுவுலவா கொடுக்குறாத. அதை மாதிரி பரதன் இத்தனை சபதம் பண்ணான். அதை பார்த்துட்டு கௌசல்யா சொன்னா, உன் மனசு மட்டும் மாறலடா, நான் பயந்துட்டேன் நீயும் கைகேயி போல் மாறி இருப்பாயோன்னு. ஆனால் கௌசல்யா சொல்கிறா, திட்யான சலிதோ தர்மாத்து ஆத்மா தே சுபலக்ஷணா வத்ச சத்திய பிரதிஜோமே சதாம் லோகான் அவாப்சிசி. வரதா, நீ உன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கிறாய்டா, நீ நிறைய நற்பலன்கள் அடைவாய் என்று எல்லாம் சொல்லி கௌசல்யா பரதனா ஆசீர்வாதம் பண்ணா. இப்போ பரதன் நேராக வசிஷ்டர்கிட்ட போகிறான். எங்கள் அப்பா தசரதனுடைய அந்த சடலம் சரம திருமேனி அதை சேவிக்கணும்னு கேட்டான். எண்ணெய் கொப்பரையிலிருந்து எடுத்து காட்டுகிறார்கள். பரதன் சேவித்தான். அவருக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பரதன் பண்ணா. 13 நாள் ஆயிடுத்து. இப்போ 13ஆம் நாள் காரியம் நடக்கிறது தசரதனுக்கு. அப்போ அப்படியே அந்த அரண்மனை கோட்டை வாயில் பக்கமாக ஒருத்தி வந்தாலும். எப்படின்னா நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு சர்வாலங்கார பூஷிதையாக அலங்காரத்தோடு வந்தாலும். யார் அதுன்னா, மேக்கலா தாமபிஷ்சித்ரைஹி அன்யைச்ச சுபபூஷணைஹி பபாசே பகுபிர் பத்தா ரஜுபத்தேவ வானரி. யார் அது? கூனி மந்தரை. அவளுக்கு திட்டம் சக்சஸ் ஆகிடுதுன்னு சொல்லி கைகேயி நிறையா ஆபரணங்கள்லாம் கொடுத்துருக்கா. எல்லாத்தையும் மாட்டிண்டு 13ஆம் நாள் ஆயிடுத்து. சுபஸ்வீகாரம். இன்னைக்கு பரதனுக்கு பட்டாபிஷேகம், நம்ம பிளான் சக்சஸ் ஆக போகிறதுன்னு எதிர்பார்த்துண்டு கூனி அரண்மனை வாசலில் வந்து நிற்கிறாளாம். அவள் அலங்காரத்தோடு கூன் முதுகோடு வந்தது எப்படி இருக்குன்னா, வால்மீகி இந்த உதாரணம் சொல்கிறார். குரங்காட்டி குரங்கழிச்சுன்னு வருவான் இல்லையா, குரங்காட்டியோட குரங்குக்கு காதில் தோடு, மூக்கில் மூக்குத்தி, தலையில் நெத்தி சுட்டி, எல்லாத்தையும் கழுத்தில் ஆரம், கையில் கைவளை, இடுப்பில் ஒட்டியானம் எல்லாத்தையும் போட்டு குரங்காட்டியோட குரங்கழிச்சுன்னு வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் ஆபரணங்களோடு கூனி வந்து வாசலில் நிற்கிறாளாம். இதை அந்த வாயில் காப்பாளன் பார்த்தானா. அவனுக்கு கோபம். அவனுக்கு நகை நிறையா போட்டுருக்கான்னு கோபம் இல்லை, மாற்றி புரிஞ்சுன்றாதீங்க. இவளால் தானே ராமன் காட்டுக்கு போக நேர்ந்ததுன்னு அந்த காவலாளிக்கு கோபம் வந்தது.
ஆனால் இவளை தண்டிக்கணும்னா பரதன்ட்ட கொண்டு போனால் சரி வராது. அவர் ஏதாவது வளவளா கொடகொடான்னு இழுத்துருவார். சத்ருகுணன் தான் கெட்டிக்காரன். அதனால் அவன் என்ன பண்ணான், அந்த கூனியை பிடிச்சி நேராக சத்ருகுணன்ட்ட கொண்டு போனான். தான் சமீக்ஷிய ததாத்வாஸ்தா பிருஷம் பாபஸ்ய காரிணீம் கிரஹீத்வா கருணாம் குப்ஜாம் சத்ருகுணாய நியவேதயத்து. நேராக சத்ருகுணன்ட்ட அழிச்சுன்னு போனானா. அழிச்சுட்டு போய் அந்த வாயில் காப்பாளன் சொல்கிறான், பாருங்க இளவரசரே, இத்தனை குழப்பத்துக்கும் இவ தான் காரணம். கைகேயி ராமன்ட்ட ரொம்ப அன்பு வச்சிருந்தா, அவள் மனசையே கலைச்சி இப்படி எல்லாம் பண்ண வச்சது அத்தனையும் இந்த கூனி தான். இவளை என்ன பண்ணணுமோ தண்டிச்சிருங்கோன்னா. சத்ருகுணம் பார்த்தான், அப்படியா, இத்தனை கஷ்டத்துக்கும் இவளா காரணம். கூனி அப்படி பிடிச்சி இழுத்து சத்ருகுணம் பூமியில் தள்ளினானா. தள்ளி பெரம்பால அடிக்க போகிறான். தள்ளினதும் என்னாச்சுன்னா வால்மீகி வர்ணிக்கிறார், தஸ்யாஹி ஆக்ருஷ்யமானாயாக மந்தராயா ததஸ்ததா சித்திரம் பகுவிதம் பாண்டம் பிருத்திவியாம் தத் யசீரியத. அவ கீழே விழவும் அவ அணிஞ்சின்ற இருந்த நகைகள்லாம் நாலாபுறமும் செதறது. கூன் முதுகோடு உள்ள கூனி கீழே விழுந்து கிடக்கா. சத்ருகுணன் பெரம்பால ஓங்கி அடிக்க போறான். நீ பண்ண பாப்பத்துக்கு ஒன்று அடிச்சாலும் தகுன்னு அடிக்க போனான். ஒரு கை வந்து சத்ருகுணன் கையை தடுத்ததான். யார் அது? பரதன். பரதன் வந்து சத்ருகுணனை தடுத்தான். இப்பதான் பார்க்க போறோம் பரதனுக்கு ஏன் பரதன்னு பேருன்னு. சத்ருகுணனுக்கு ஏன் சத்ருகுணன் பேருன்னு நேற்று பார்த்துட்டோம். லக்ஷ்மணனுக்கு ஏன் லக்ஷ்மணன்னு பேருன்னு நாளைக்கு பார்க்க போறோம். இப்போ பரதன் சத்ருகுணன் கையை பிடிச்சான். யாரா கையை பிடிக்கிறதுன்னு திரும்பினா பரதன். ஏன்டா அவளை அடிக்கிறேன்னு கேட்டான். சத்ருகுணன் சொன்னான், அவ பண்ண தப்புக்கு அடிக்காம என்ன பண்றது? எவ்வளோ பெரிய குழப்பம் பாருங்க. சாமானியம் இல்லை. தசரதன் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி சுமந்திரன் பணிகளை கவனித்து வசிஷ்டர் நாள் குறித்து ரங்கநாதன் அனுகிரகம் பண்ணி மக்கள் ஆதரவு தந்து ராமன் கேண்டிடேட்டா இருக்கான். இத்தனை பேர் போட்ட மெகா கூட்டணியை கூனின்னு ஒருத்தி லேசில் கலைச்சிட்டு போயிட்டாளே, இவளெல்லாம் சும்மா விடலாமான்னு கேட்டான் சத்ருகனன். அப்போ பரதன் சொல்றான், அதை வர்றா, எங்க அம்மா கைகேயியே நான் கொல்ல போனேன், ஆனா ஏன் கொல்லாம விட்டேன் தெரியுமான்னு இங்க சொல்றான். அங்க சொன்னா இல்லையா பரதன், நீங்க என்கிட்ட அந்த கொஸ்டினே கேட்கல. கைகிட்ட என்ன சொன்னான், ஒன்று நீ தூக்கு மாட்டி செத்துரு, இல்லை நான் கொண்டுடுவேன்னா இல்லையா. அப்புறம் ஏன் கொல்லாம வந்தான்? இங்க சொல்றான் பரதன், இமாமபி ஹதாம் குப்ஜாம் எதி ஜானாதி ராகவஹா துவாஞ்ச மாஞ்சைவ தர்மாத்மா நாபிபாஷிஷ்யதே துருவம். ஒரு பெண்ணை நாம் அடித்தோன்னு கேள்விப்பட்டா ராமன் அப்புறம் நம்மை துறந்து விடுவான், நம்ம கிட்ட பேச மாட்டான். பெண்ணை அடிக்கக்கூடாதும்பா ராமன், அது ராமனுடைய கொள்கை. அதனாலதான் தாட்டகாவதமே உடனே ராமன் பண்ணல, ஆச்சாரியன் விஸ்வாமித்திரர் சொன்னாருங்கிறதுனால பண்ணினான். பெண்ணை அடிக்கக்கூடாது என்பது ராமனுடைய திருவுள்ளம். ஏண்டா ஏற்கனவே ராமனுக்கிட்ட நாம பட்ட அபச்சாரம் எல்லாம் போதாதா, இன்னும் அவன் திருவுள்ளத்துக்கு மாறாக ஒரு பெண்ணை போட்டு அடிக்கலாமாடா? அதனாலதான் கைகேயின்னு நான் விட்டுட்டு வந்தேன், இந்த பெண்ணையும் அடிக்காதேன்னு நான் பரதன். சத்ருகனன் சொன்னான், அதை பாருன்னா அதெல்லாம் ஒரு சிலருக்கு தான் பார்க்கணும், இவ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், இந்த கூனியெல்லாம் எவ்வளோ அடித்தாலும் தகும்னு நான் சத்ருகனன். அப்போ பரதன் சொன்னான், இந்த கூனி மேலே எந்த தப்பும் இல்லைடா, இவ என்னடா தப்பு பண்ணான்னு கேட்டான். சத்ருகனன் சொன்னான், அச்சோ என்ன தப்பு பண்ணாளா? ஏய் உங்க அம்மா கைகேயி மனசை மாத்தினதே கூனி தான்னா. பரதன் சொன்னான், நான் மந்தராயாக சச்ச அவ மேலே தப்பு இல்லைடா. எந்த ஒரு பணிப்பெண் தான் தன்னுடைய எஜமானிக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்க மாட்டா, அது பணிப்பெண்ணோட இயல்பு, அவ பண்ணியிருக்கா, அவ்வளோதான். சத்ருகனை யோசிச்சான், அண்ணா கரெக்டாக சொன்ன, தப்பெல்லாம் உங்கள் அம்மா கைகேயி மேலே தான். வேலைக்காரி சொல்கிறான்னா அவ பேச்சை கேட்டுண்டு பெத்த பிள்ளைக்கு நிகரான ராமனை போய் காட்டுக்கு அனுப்புறேன்னா இல்லையா, கைகேயி மேலே தான் தப்பு. பரதன் சொன்னான், யோசிச்சு பார்த்துட்டேன்டா, நச்ச மாதுரஸ்யாக, கைகேயி மேலே தப்பு இல்லைடா. எந்த ஒரு அம்மாவும் தன் பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்படுவா, அது ஒரு தாயின் இயல்பு, அதைத்தான் கைகேயி பண்ணா, அவன் மேலே தப்பு இல்லை. சத்ருகனன் சொன்னான், ஆமா அண்ணா நீ சொல்கிறது சரிதான், கைகேயி மேலே தப்பு இல்லை, தசரதன் மேலே தான் தப்பு. மனைவி சொல்கிறான்னா இவருக்கு எங்கே புத்தி போச்சு? இவர் அரண்மனையில் உட்காந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு முடிவு எடுத்துட்டார். திடீர்னு அந்த புறத்தில் போய் உட்காந்து ராமன் காட்டுக்கு போகட்டும் பரதனுக்கு பட்டாபிஷேகம்ங்கிறார். குடும்பத்தை அரசியலில் தலையிட விட்டது தசரதன், அவர் மேலே தான் தப்புன்னா. பரதன் சொன்னான், தோஷோன ராக்யா, யாரா சொன்னது? அப்பா மேலே தப்பு இல்லை, அவர் அப்படி சொல்லாத, அவர் சத்தியத்தை காக்கணும்னு நினைச்சார், அதுதான் மன்னனின் இயல்பு. அப்பா தசரதன் மேலே தப்பே கிடையாது. சத்ருகனை யோசிச்சான், சரிதான், 2 வரம்னு வாக்களித்தார், அந்த சத்தியத்தை காப்பாத்தினார். ராமன் மேலே தான் தப்புன்னா. ஏண்டான்னு கேட்டான் பரதன். சத்ருகனன் சொன்னான், ஆமா இதுவரை மூத்தவன் நாடாழ்வது தானே முறை. ராமன் என்ன சொல்லியிருக்கணும், இதுவரை மூத்தவன் தான் ஆண்டிருக்கான், நான் மட்டும் என்ன விதி விலக்கா, நான் தான் ஆழ்வேன்னு சொல்லி தசரதனை டீத்ரோன் பண்ணிட்டு ராமன் உக்காந்துருக்கணும். அப்படி செய்யாமல் ராமன் காட்டுக்கு போனான்னா
அது ராமன் தப்பு தானேன்னா பரதன் சொன்னான், நச்ச ராகவசிய, சச்ச ராமன் மேலேயே தப்பு இல்லடா, அப்பா சொல்லை கேட்பதுதான் மகனுடைய இயல்பு, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு போயிருக்கான். அப்ப தலைவிக்கு நன்மை செய்வது தொண்டு செய்யக்கூடிய வேலைக்காரியின் இயல்பு, தன் பிள்ளைக்கு நன்மை செய்வது தாயின் இயல்பு, சொன்ன வாக்கை காப்பது மன்னன் இயல்பு, தந்தையின் சத்தியத்தை காப்பது மகனின் இயல்பு. அதனால ந மந்தராயாக நச்ச மாதுரஸ்யாக தோஷோன ராஜ்யா நச்ச ராகவசிய, இவ யார் மேலேயும் தப்பு இல்லை. அப்போ சத்ருகனை கேட்டான், அண்ணா சீக்கிரம் சொல்லு, அப்போ யார் மேலே தான் தப்புன்னா பரதன் சொன்னான், இதில் என்னடா சந்தேகம், மத்பாபமேவாத்திர நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனசனிய, அத்தனை பாப்பம் அத்தனை தப்பும் என்னோடதுடான்னா. என்ன நான் சொல்ற புரியலையேன்னா சத்ருகனை. பரதன் சொன்னான், டேய் பிரச்சனையே என்ன வச்சு தாண்டா வந்தது, பரதனுக்கு பட்டாபிஷேகம் என்று கைகேயி கேட்டதால் தானே பிரச்சனை வந்தது, அத்தனை தப்பும் என் மேல இருக்குடான்னா பரதன். என்ன சொல்றான்னா புரியலையேன்னா சத்ருகனை. பரதன் சொல்றான், யோசிச்சு பாடுறா, நான் மட்டும் கேகே தேசம் மாமா வீட்டில் மாமா கூப்பிட்றாருன்னு போகாமல் ராமனோடு இங்கே இருக்கேன்னு இருந்திருந்தா இந்த குழப்பம் வந்திருக்குமா? ராமன் காட்டுக்கு போயிருப்பானா? அப்பா இறந்துருப்பாரா? அப்போ இந்த தப்புல என் பங்கு ஒன்று இருக்குடா, நான் தாண்டா அங்கே போனேன்னா. அண்ணா நீ இங்கே அண்ணா போனேன், ஒரு அஸ்வபதி கூப்பிட்டாருன்னு யுதாஜித் வந்து சொன்னார், தாய் மாமா சொன்னார், போனேன். பரதன் சொன்னான், அதை விடுடா, பரதன்னு நான் ஒருத்தன் பிறக்காமலே இருந்திருந்தேன்னா அண்ணா காட்டுக்கு போக வேண்டிய நிலை வந்திருக்குமாடா? பரதன்னு நான் ஒருத்தன் பிறந்ததுனால தானே எங்க அம்மா எனக்குன்னு ராஜ்யத்தை கேட்டா ராமனை காட்டுக்கு அனுப்பினா தசரதனுக்கு உயிரே போயிடுத்து. நான் ஒருவன் பிறக்காமல் இருந்திருந்தால் இந்த கஷ்டம் ஏற்பட்டு இருக்காது. மத்பாபமேவாத்திர நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்யன்னா. அதாவது பரதன் உணர்த்திய பெரிய தத்துவம் என்னன்னா, ஒரு தப்பு நடக்கிறதுனா அதுல நம் பங்கு என்னன்னு பார்க்கணும். நாம் எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு தப்பு நடந்துருத்தோம்னா அடுத்தவன் தலையில் தூக்கி பழியை போட்டுட்டு நாம் தப்பிச்சு போகணும்னு நினைப்போம். இந்த பழிங்கிற பாரம் இருக்கே, அதை யாருமே சுமக்க மாட்டா. ராஜ்ய பாரம்லாம் கொடுத்தா ஜம்முன்னு குடு நான் ஆட்சி பண்ணுறேன்னு வாங்கிட்டுருவா. பழிங்கிற பாரத்தை மட்டும் யாருமே சுமக்க மாட்டா. ஆனால் யாருமே சுமக்க விரும்பாத பழி என்ற பாரத்தை நான் சுமக்கிறேன்னு சுமந்தான், நானே தான் ஆயிடுகன்னு சுமந்தான். பரணாத் பரதஹா, பாரத்தை சுமப்பவனுக்கு பரதன்னு பேரு. செய்யாத பழிக்கு கூட அந்த பழியை நான் ஏத்துக்கிறேன்னு ஏத்துனா இல்லையா, அதனால தான் அவனுக்கு பரதன். பரதன் பாரத்தை சுமப்பவன் பரதன். யாருமே ஏற்க மாட்டேன்னு தயங்கக்கூடிய பழி என்ற பாரத்தை யார் ஒருத்தன் சுமக்கிறானோ அவனுக்கு பரதன் என்று பெயர். சிம்பிளா சொல்லணும்னா, இது வரைக்கும் உலகத்துல யாராவது நான் முள்ள மிதிச்சேன்னு சொல்லியிருக்காடா? என்ன சொல்லுவோம்? முள்ளு குத்திடுத்து. அதாவது இவர் பாட்டுக்கு பதுசா போயிட்டு இருந்தாராம், இவரை முள்ளு வந்து குத்திடுத்தான். நாம தானே முள்ள மிதிச்சோம். இது வரைக்கும் ஹிஸ்டரியில் யாராவது ஒருத்தர் நான் தெரியாம முள்ள மிதிச்சேன்னு சொல்லியிருக்காரா? சொல்லவே மாட்டா. அதுலேயும் சில வீட்டில் பாருங்க, பையன் வந்து குவார்டர்லி எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி ப்ராக்ரஸ் கார்டோட வந்தா அப்பா சொல்லுவார், டேய் என் பையன் வாங்கியிருக்க மார்க்கை பாருடிம்பார். இதே ஹாஃப் ஏலியில் கிரிக்கெட் விளையாடுனா மார்க் ஒழுங்காக வாங்கலைன்னா உன் பையன் வாங்கியிருக்க மார்க் லட்சணத்தை பாருடிம்பார். அப்போ நல்ல மார்க் வாங்கினா என் பையன், மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னா உன் பையன். இதுதான் மனிதர்களின் இயல்பு. ஆனால் பரதன் மட்டும் உயர்ந்து நின்றான். யாருமே ஏற்க துணியாத பழி என்ற பாரத்தை நான் ஏற்றுக்கிறேன். ந மந்தராயாக நச்சமாதுரஸ்யாக தோஷோன ராஜ்யா நச்ச ராகவஸ்ய மத்பாபமேவாத்திர நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்யன்னு பரதன் ஏற்றுந்தானா. இதில் பியூட்டி என்ன தெரியுமா? நம்ம ராமாயண ஓலைச்சுவடிகள்லாம் நாம் சரியாக பாதுகாக்கலை. இது முன்னாடி இருந்த ராமாயண ஓலைச்சுவடிகளில் இந்த ஸ்லோகம் இருந்தது. திவ்ய பிரபந்த வியாக்கியானத்தில் ஆச்சாரியர்கள் இதை கோட் பண்ணியிருக்கா. ஆனால் பின்னாடி எப்படியோ இந்த ஸ்லோகம் காணா போயிடுத்து. இப்போ வர வால்மீகி ராமாயண பதிப்புகளில் இந்த ஸ்லோகத்தை காணும். ஆனால் இது வால்மீகி ஸ்லோகம்னு எப்படி தெரியறதுன்னா, திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களில் கோட் பண்ணி காட்டுறா. ஆனால் பெரும்பாலும் வரக்கூடிய பதிப்புகளில் பார்த்தா இந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் மிஸ்ஸிங். அந்த ஒரு ஓலைச்சுவடி காணா போயிடுத்துன்னா அவ்வளோதான். அதை மாதிரி ஆயிருக்கு. இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்காக. எதுக்கு சொன்னேன்னா, இப்போ நம்ம உபன்யாசம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ ஒரு மெசேஜ் வரும். நீ நான் மந்தராயாகான்னு ஒரு ஸ்லோகம் சொன்னேன், நான் வால்மீகி ராமாயணத்தில் தேடினேன், இந்த ஸ்லோகம் கிடைக்கவில்லை, சென்ட் தி ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு மெயில் வரும். நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டு மெயில் அனுப்பணும்? இப்போவே ஆன்சர் சொல்லிட்டோம், விட்டுருங்க, இப்போ அடுத்து நம்ம மேட்டருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டான் பரதன். இப்போ வசிஷ்டர் என்ன பண்ணுறார்? சுபஸ்வீகாரம் எல்லாம் அழுத்து பரதனை சபைக்கு வான்னு அழைக்கிறார்.
சரி, ஏதோ முக்கிய ஆலோசனை, வசிஷ்டர் கூப்பிடுறார், பரதனும் சபைக்கு வந்தான். எல்லா ரிஷிகள், பெரியோர்கள், மந்திரிகள் எல்லாரும் கூடியிருக்கா. இப்போ வசிஷ்டர் பரதன்ட்ட சொல்றார், பரதா, மற்ற விஷயத்தெல்லாம் விட்டுடு, நடந்தது நடந்து போச்சு. இப்போ கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலே ராஜா இல்லாமல் நாடு இருக்கு. ராஜா இல்லாமல் இருந்தால் அதற்கு அராஜகம்னு பேர். ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால தசரதன் தனக்கப்புறம் யாரை நியமிச்சுட்டு போனாரோ அவருக்குத்தான் நாங்கள் பட்டாபிஷேகம் பண்ணணும். நாங்கள் எல்லாரும் தசரதன் என்ன சொன்னாரோ அதை பின்பற்றி நடக்கும் இடத்தில் தான் நாங்கள் இருக்கோம். தசரதன் சாவதற்கு முன்பு பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டு தான் இறந்துருக்கார். அதனால நியாயப்படி பரதா உனக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும், நீ அடம்பிடிக்காத, ஏத்துக்கோன்னார் வசிஷ்டர். நடு சபையில் அப்படியே மானசீகமாக நீங்கள் நினைத்து பாருங்கள். அயோத்தியாவில் பெரிய அரண்மனை, அத்தனை ரிஷிகள் மந்திரிகள் எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். சபைக்கு நடுவில் பரதன் நின்றுருக்கான். விலலாப சபா மத்தியே ஜகர்ஜேச்ச புரோஹிதா. நடு சபையில் பரதன் அழ ஆரம்பிச்சானோ. அழுதுண்டே நடு சபையில் வசிஷ்டரை பார்த்து கேட்டானா, நீங்கள் ஒரு புரோஹிதரான்னா. வசிஷ்டரை பார்த்து புரோஹிதரான்னு கேட்குறானே. நான் பரதன் சொன்னான், கைகேயி கேட்ட வரத்துக்கும் நீங்கள் இட்ட கட்டளைக்கும் என்ன வித்தியாசம்னா. கைகேயும் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணு, ராமனை 14 வருஷம் வனவாசம் அனுப்புன்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, மாற்றி சொன்னீங்க, ராமன் 14 வருஷம் காட்டிலேயே இருக்கட்டும், பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணுங்கிறீங்க. நீங்கள் ஒரு புரோஹிதரா? நீங்கள் ஒரு புரோஹிதரா? கைகேயி பேசின வார்த்தைக்கும் நீங்கள் பேசின வார்த்தைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. வசிஷ்டரை பார்த்து சொன்னான் பரதன், உலகியல் ரீதியில் பார்த்தாலும் நான் தசரதனுடைய மகன். தசரதன் மகன் இப்படி வந்த ராஜ்யத்தை ஏற்றுக்க மாட்டான். ரெண்டாவது, ஆன்மீக ரீதியில் பார்த்தாலும் நானும் ராமனின் சொத்து, ராஜ்யமும் ராமனின் சொத்து. நான் இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன். அற்புதமான ஸ்லோகம் அயோத்தியா காண்டத்தில் 82வது சர்க்கம் 12வது ஸ்லோகம். கதம் தசரதாத் ஜாதோ பவேத் ராஜ்யாபஹாரகா ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்ய தர்மம் வக்து மிகார்கசி. தர்மத்தை சொல்ல வந்த புரோஹிதரே வசிஷ்டரே, லௌகிக ரீதியில் பாருங்கோ. கதம் தசரதாத் ஜாதோ பவேத் ராஜ்யாபஹாரகா. நான் தசரதனுடைய மகன், எங்கள் அண்ணன் இப்போ தான் காட்டுக்கு போயிருக்கான். அந்த துயரத்தில் அப்பா வானகத்துக்கே போயிட்டார், உயிரையே விட்டுட்டார். இப்போ வந்த ராஜ்யத்தை இந்த பரதன் ஏற்றுந்தான்னா பார்க்குறவாள்லாம் என்னை எவ்வளோ கேவலமாக நினைப்பா நினச்சி பாருங்க. அடுத்தவா நினைக்கிறது அப்புறம். இங்கே கோவிந்தராஜர் வியாக்கியானம், ராம விரக உத்தரக்ஷணே மிருதஸ்ய குக்ஷௌ ஜாதோகம் கதம் தத்யக்தம் ராஜ்யம் பரிகிருண்யாம். அண்ணன் காட்டுக்கு போனாங்கிற செய்தி கேட்டு ஒரு க்ஷணம் வாழ முடியாம உயிரை விட்டவர் எங்க அப்பா. அந்த தசரதன் வயத்துல பிறந்த நான் மட்டும் ராமன் காட்டுல இருக்கட்டும், ராஜ்யத்தை உட்காந்து ஆழ்வேனா. அந்த தசரதன் ரத்தம் தானே இந்த உடம்புல ஓடுறது. அப்ப ராமனை பிரிந்த வேதனை எனக்கு இருக்காதா? நான் ராஜ்யத்தை ஏத்துப்பேனா? அடுத்து வேதாந்த ரீதியில சொல்றேன், மத் ஸ்வரூப பரியாய லோச்சனையாபி நாகம் ராஜார்கா. இந்த இடத்துல கோவிந்தராஜர் வியாக்கியானம் பாருங்கோ. பரதன் சொல்றானா, வேதாந்த ரீதியில பாருங்கோ, சித்து அச்சித்து ரெண்டுமே பெருமாளுக்கு சொத்தும்பா. சித்துன்னா ஞானம் உள்ள ஜீவாத்மா, அச்சித் என்றால் ஞானம் இல்லாத அறிவில்லாத ஜடப்பொருள்கள். இப்ப நாம உலகில் காணக்கூடிய சேர், டேபிள், மைக்கு உள்ளிட்ட அறிவில்லாத ஜடப்பொருள். ஏன் நம்ம உடம்புக்கு கூட அறிவு கிடையாது, ஆத்மாவுக்கு தான் அறிவு உண்டு. அப்ப இந்த ஜடப்பொருளுக்கெல்லாம் அச்சித்துன்னு பேரு. இதெல்லாமும் பகவான் சொத்து. நம்ம ஆத்மா ஜீவாத்மான்னு உள்ள இருக்கோமே, நமக்கெல்லாம் ஞானம் இருக்குன்னு வேதம் சொல்லி இருக்குன்னு நம்புவோம். அதனால நமக்கெல்லாம் சித்துன்னு பேரு. இந்த அச்சித்து சித்து ரெண்டுமே பகவானுடைய சொத்து. பரதன் சொல்றான், ராஜ்யம்ங்கிறது ஞானம் இல்லாத அச்சித்து. பரதன்கிறவன் ஞானம் உள்ள சித்து. அச்சித்துங்கிற ராஜ்யம், சித்துங்கிற பரதன் ரெண்டுமே ராமனுடைய சொத்தாக இருக்கும்போது ஒரு சொத்து எப்படி இன்னொரு சொத்தை பாதுகாக்கும்? உடையவன் யாரோ, ஓனர் யாரோ, அவன் தான் உடைமையை பார்த்துக்கணுமே ஒழிய, ப்ரொப்ரைட்டர் தான் ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கணுமே ஒழிய, ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னொரு ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்காது. சேஷவஸ்துஷு ஏகம் ஏகஸ்ய கிமீட்டே பிரத்யுதா. ராஜ்யமபி ராமசம்பந்தி அகமபிச்ச ராமசம்பந்தி உபயமபி ராமசேஷம். கோவிந்தராஜர் வியாக்கியானம். அவன் சொல்லிட்டான், ஒருத்தர் வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பினாராம். வெளியில் கிளம்பும்போது சொன்னாராம், ஏ சேரே நீ டேபிளை பார்த்துக்கோ, ஏ டிவியே நீ கிரைண்டரை பார்த்துக்கோ, ஏ ஃப்ரிட்ஜே நீ வாஷிங் மிஷினை பார்த்துக்கோ சொல்லிட்டு போயிட்டாராம். பார்த்துக்குமா? சேரும் அவர் சொத்து, டேபிளும் அவர் சொத்து, இவர் தான் ரெண்டையும் பார்த்துக்கணும். பரதன் சொல்றான், ராஜ்யம் டேபிள் மாதிரினா பரதன் சேர் மாதிரி, ரெண்டு பேரும் ராமனுடைய சொத்து, நான் எப்படிப்பா இதை பார்த்துக்க முடியும்னா. அதுக்கு வசிஷ்டர் கவுண்டர் ஆர்கியூமெண்ட் வச்சாராம். இது கோவிந்தராஜர் காட்டுறார்.
நன்னு ரத்ன பேட்டிக்கையோகோ துவயோகோ ஏக்கம் ரக்ஷியம் அபரம் ரக்ஷகம் இதி சேத்து. ஏண்டா ஒரு சொத்து இன்னொரு சொத்தை பாதுகாக்காது? பெட்டி பணத்தை பாதுகாக்கலையா? சூட்கேஸும் அவர் சொத்து தான், கேஷும் அவர் சொத்து தான். சூட்கேஸ் பணத்தை பாதுகாக்கிறதேன்னு கேட்டாராம் வசிஷ்டர். பரதன் ஒரே அடி அடிச்சான் பாருங்க, குருவை மிஞ்சின சிஷ்யன் அவன். தத்ரகி பேட்டிகா குஞ்சிகாதி வியாபாரேன சுவாமினா ரக்ஷகத்வேன வினியுக்தா நாகமேவம் ராமேண வினியுக்தா. அடிச்சான் ஒரே அடி. சூட்கேஸு பணத்தை பார்த்துக்கோன்னு யார் சொன்னா? சூட்கேஸை ஓனர் பத்திரமா பூட்டி இவர் சாவியை கையில் வச்சுட்டு இருந்தா தான் சூட்கேஸு பணத்தை பாதுகாக்கும். இவரே சாவியை விட்டுட்டார்னா திருடங்கைக்கு சாவி போனாலும் திருடன் சாவி போட்டாலும் எடுத்துக்கோன்னு சூட்கேஸ் கொடுத்துரும். அடுத்து சூட்கேஸை மறக்காம மூடாம அப்படியே திறந்து வச்சுட்டே போயிட்டார்னா சூட்கேஸ் அச்சோ இதை பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பாச்சே அப்படின்லாம் மூடாம இருக்காது. சூட்கேஸ் என்னைக்குமே பணத்தை பாதுகாக்காது. சூட்கேஸை ஓனர் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணா பணத்தை பாதுகாக்கலாமே ஒழிய, அப்பையும் ஓனர் தான் பாதுகாக்கிறாரே ஒழிய சூட்கேஸ் பணத்தை பாதுகாக்காது. கதவு வீட்டை பாதுகாக்குமா? கதவு போட்டுட்டேன் அப்படின்ட்டு போயிட்டார், கதவையே பூட்டலைன்னா எப்படி பாதுகாக்கும்? அப்போ கதவு வீட்டை பாதுகாக்காது, அந்த கதவை ஓனர் பூட்டினாதான் பாதுகாக்கும். அதுபோல பரதன் நாட்டை பாதுகாக்க மாட்டான். பரதனையும் ராமன் உள்ளிருந்து இயக்கினாலே ஒழிய என்னால் எப்படி பாதுகாக்க முடியும்? ராஜ்யமும் ராமனின் சொத்து, பரதனும் ராமனின் சொத்து. அதனால ஒரு சொத்து இன்னொரு சொத்தை நிர்வகிக்க முடியாது. யாரெல்லாம் ராமனை அழைத்து வரணும்னு விருப்பம் கொண்டிருக்கிறீர்களோ புறப்படுங்கோ, எல்லாரும் கிளம்புங்கோ, ராமனை அழிச்சுன்னு வருவோம். சொத்துக்கு உரியவன் யாரோ அவங்கிட்ட தான் சொத்தை ஒப்படைக்கணும். ராமனை அழிச்சுன்னு வர போகிறேன், நான் புறப்பட தயாராகி விட்டேன். என்னோடு வருவதற்கு யாரெல்லாம் தயாராக இருக்கிறோ வாங்கோ. ராமன் ஒருவேளை வரமாட்டேன்னு சொல்லிட்டா நானும் வனவாசம் என்று இருக்க போகிறேன். நான் இதில் உறுதியாக இருக்கேன். ஒன்று ராமன் வரணும், வரலையா பரதனும் வனவாசம். அடுத்து வசிஷ்டரே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா பரதன் 13 நாளாக நான் வெறும் அப்பாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணுறேன்னு நினச்சேளான்னா நீங்கள் என்ன நினைச்சீங்க? 13 நாள் பரதன் என்ன பண்ணான்? பரதன் சொன்னா அந்த ராமன் இருக்கும் சித்திரக்கூட்டம் இருக்கே அதை நோக்கிய பாதையில் சேனை போக முடியாது, காட்டுப்பாதையா இருந்தது. அதனால ஆள்களை வைத்து சேனை போவதற்கேற்ற மாதிரி அந்த பாதையை இப்போது சமன்படுத்தி விட்டேன். மொத்த சேனையும் எழுக வாங்கோ, ராமனை அழிச்சுன்னு வருவோம்னா. இது ஒரு 4 சர்க்கம் வச்சிருக்கார் வால்மீகி, எப்படி பரதன் அந்த பாதையை சீர்படுத்தினான்னு. இவன் ரகசியமா என்ன பண்ணியிருக்கான், அந்த பக்கம் பாதையெல்லாம் சீர்படுத்திகிட்டே வந்திருக்கான். அவன் எப்போவோ முடிவெடுத்துட்டான் ராமனை தான் அழிச்சுன்னு வரணும்னு. இப்போது பரதன் சொன்னான் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ கிளம்புங்கோன்னா. அத்தனை ஆச்சாரியர்களும் புறப்பட்டா, மந்திரிகள் கிளம்பினார்கள். 9000 யானை வீரர்கள், 60,000 தேர்கள், 60,000 காலாள்கள், 1,00,000 குதிரை வீரர்கள், அத்தனை பேரும் புறப்பட்டார்கள். இப்போ கைகேயும் தன் தவறை உணர்ந்தாலும் ஆச்சோ, இத்தனை பேர் ராமன் மீது அபிமானம் வைத்து எல்லாரும் புறப்படுறாளே, அப்படிப்பட்ட ராமனை போய் காட்டுக்கு அனுப்பினோம்னா நம்ம மக்களுக்கே பெரிய துரோகம் பண்ணிட்டோம், தப்புன்னு புரிஞ்சுண்டா. கைகேயும் புறப்பட்டாளாம். இப்போ கௌசல்யா, கைகேயி, சுமித்ரை உட்பட எல்லோரும் புறப்படுறா. அவ மட்டும் புறப்படலை. அயோத்தியா மண்டபத்தில் யாரெல்லாம் உபன்யாசம் கேட்டு இருக்காளோ ராமனை போய் எப்படி சேவிச்சு இன்றைக்கு ராமனை அழைத்து வந்தே தீர்வோம் என்று நாம் அத்தனை பேரும் புறப்படுகிறோம். அத்தனை பேரும் புறப்படும் போது யார் முன்னாடி போனா? கைகேயி போனாலாம். கைகேயீச்ச சுமித்ராச்ச கௌசல்யாச்ச யசஸ்வினி. ஆர்டரை மாற்றி போட்டார் வால்மீகி. எப்போ சொன்னாலும் கௌசல்யா சுமித்ரா கைகேயின்னு சொல்றவர் கைகேயீச்ச சுமித்ராச்ச கௌசல்யாச்ச யசஸ்வினின்ட்டு ஏன் மாற்றி போட்டார்னா, இங்கே கோவிந்தராஜர் வியாக்கியானம் அக்ரதோ கவனம் பஷாத்தாப அதிசயாத். கைகேயிக்கு தான் வருத்தம் அதிகமா. ஐயோ என்னால தானே ராமன் காட்டுக்கு போயிட்டான்னு அந்த வருத்தம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவன் முன்னாடி போனாலும். சுமித்ரையை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு என்னன்னா, ஐயோ ராமன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறானே அப்படிங்கிற எண்ணத்துல அவளும் முந்திட்டு போறா. லக்ஷ்மணன் பக்கத்துல இருக்கான், அனுப்பியிருக்கா, இருந்தாலும் கூட போவோம்னு. கௌசல்யாவை பொறுத்தவரை நம்ம மங்களாசாசனம் பண்ணியிருக்கோம், ராமன் எப்படியும் நன்னா இருப்பான். அதை விட முக்கியமாக அவளுக்கு பரதன் மேலே நம்பிக்கை. அவன் பண்ண சபதம் இருக்கே, அப்போ எப்படியும் பரதன் கூட்டின்னு வந்துடுவான்னு இவளுக்கு நம்பிக்கை. அதனால கௌசல்யா பின்னாடி போறா. சுமித்ரை ஐயோ ராமன் எப்படி இருக்கானோன்னு போறா. கைகேயி தப்பு பண்ணிட்டேனேன்னு முன்னாடி போறா. முன்னாடி கைகேயி, அடுத்து சுமித்ரா, அடுத்து கௌசல்யா என்று அத்தனை பேரும் புறப்பட்டு நேராக சித்திரக்கூட்டம் நோக்கி செல்கிறார்கள். பரதன் சொல்றான், கவலைப்படாதீங்கோ, நிச்சயம் ராமன் திரும்பி வருவான். ஏன்னா நான் ஒரு தடவை அழுதாலே எங்கள் அண்ணாவுக்கு பொறுக்காது.
பாருங்கோ, கூனி விஷயம் தெரியாம சொல்லிட்டா. 12 வருஷம் ராமனும் பரதனும் பார்க்கல, பேசல, ஒன்றும் தெரியாது அவளுக்குள்ளன்னு. பரதன் சொல்றான், எங்க அண்ணாவை பத்தி எனக்கு தெரியும், நான் ஒருத்தன் கண்ணீர் விட்டுட்டேன்னா எங்க அண்ணா உருகி போயிடுவார், அவரால் தாங்கிக்க முடியாது. என் ஒருத்தன் கண்ணீரையே அவரால் தாங்கிக்க முடியாதுன்னா நாம் அத்தனை பேரும் ராமன் முன்னாடி போய் நின்று கண்ணீர் விட்டுட்டு வான்னு கூப்பிட்டோம்னா எப்படி ராமனால் மறுக்க முடியும்? நிச்சயமாக தன் முடிவை மாற்றிக்கொண்டு ராமன் நம்மோடு வந்தே தீருவான், புறப்படுங்கள் என்றான். அத்தனை சேனையும் எழுந்தது, எல்லோரும் புறப்பட்டார்கள். இப்போது எல்லோரும் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு குகனுடைய இருப்பிடமான சிருங்கிபேரபுரத்தை வந்து அடைகிறார்கள். சிருங்கிபேரபுரத்துக்கு ஒரு பெரிய படையே வரது. பார்க்கறான் குகன். பார்த்தா பரதன் ரத கஜ துரக பதாதிகள்னு 4 வகை சேனையோடு வரான். குகன் யோசிச்சான், இவன் எதுக்கு இப்போ சேனையோடு வரான்? ஒருவேளை ராமனையே அழிக்க வேண்டும்னு இவனுக்கு எண்ணம் இருக்கோ என்று குகன் சந்தேகப்பட்டான். சந்தேகப்பட்டுட்டு என்ன பண்ணான், கையில் கொஞ்சம் பழம் எடுத்துட்டான். இந்த பரதனை போய் பரீட்சித்து பார்க்கிறேன், நல்லவனா தெரிஞ்சான்னா பழத்தை கொடுத்து வரவேற்கிறேன். ஒருவேளை ராமனுக்கு ஏதாவது தீங்கு செய்யணும்னு வந்தா உடனே 500 படகுகளை தயார் பண்ணி வச்சானா குகன். நேவி, குகனுடைய நேவி 500 படகு படை, 500 படகுகளை தயார் நிலையில் வச்சான். பெரிய சேனை வருது. ஒருவேளை ராமனை தாக்கிறதுக்குன்னு வரான்னா நாம் எதிர்த்து சண்டை போட்டுருவோம், இல்லை நல்ல எண்ணத்தில் தான் வரான்னா பழத்தை கொடுத்து வரவேற்போம் என்று குகன் பரதனை நோக்கி செல்கிறான். சுமந்திரன் குகனை பரதனுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்போ பரதன் குகன்கிட்ட கேட்குறான், கதரேண கமிஷ்யாமி பரத்வாஜாசிரமம் குஹா ககனோயம் பிருஷம் தேசா கங்கானூபோ துரத்யயா. கங்கையை கடந்து பரத்வாஜர் ஆசிரமம் தாண்டி சித்திரக்கூட்டம் போகணும். அதற்கு இந்த கங்கையை கடக்க வேண்டும். அதற்கு குஹா, உன் படகுகளை கொண்டு நீ உதவி செய்வாயான்னு கேட்டான் பரதன். குகன் சொல்கிறான், உதவுறதெல்லாம் இருக்கட்டும், உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குன்னா. பரதன் பார்த்தான், என்னை பார்த்தா சந்தேகமாக இருக்கா, ஏன்னு கேட்டான். இயம் தே மகதி சேனா சங்காம் ஜானகதீவமே. ஆமாப்பா, எதுக்கு இவ்வளோ பெரிய சேனையோடு வந்திருக்கிறாய்? அடுத்து நீ எங்கே போகணும்னு கேட்டால் ராமன் இருக்கும் இடமான சித்திரக்கூடத்துக்கு போகணுங்கிற. ராமனை பார்க்க நீ போகணுன்னா எதுக்குடா இவ்வளோ பெரிய சேனை, எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொன்னான் குகன். பரதன் சொன்னான், அச்சோ குஹா, என்கிட்ட சந்தேகப்படாத. மாபூத் சகாலோ எத் கஷ்டம் நமாம் சங்கி துமர்கசி ராகவ சகிமே பிராத்தா ஜேஷ்ட பித்ருசமோ மதா. பா, ராமன் என்னுடைய அண்ணன்பா, எனக்கு அப்பா மாதிரி ராமன். ராமனுக்கு நான் எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டேன், என்கிட்ட ஏன் சந்தேகப்படுற? இல்லை, உன் சேனையை பார்த்தா சந்தேகமாக இருக்கு, நீ எதுக்கு போறேன்னு சொல்லுன்னா. பரதன் சொன்னா, வேற ஒன்றும் இல்லை, தம் நிவர்த்தயித்தும் யாமி காக்குத்ஸ்தம் வனவாசினம் புத்திரன்யா நதே காரியா குக சத்தியம் பிரவீமிதே. சத்தியம் பண்ணி சொல்கிறேன், எங்கள் அப்பா தப்பு பண்ணிட்டார். தப்பு பண்ணி மூத்தவன் இருக்க இளையவனுக்கு முடிசூட பார்த்தார். அந்த தப்பை சரி பண்ணி ராமனை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வந்து ராமனுக்கே பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ராஜா ஊருக்கு திரும்பி வரார்னா தனியாக வந்தால் நன்னாவா இருக்கும். ராஜானா ராஜ மரியாதையோடு ரதகஜ துரக பதாதிகளோடு வர வேண்டாமா? ராமனை ராஜ மரியாதையோடு அழைத்து செல்லணுங்கிறதுக்கு தான். அங்கே பாடுறா, சத்ருஞ்சயன் பட்டத்து யானையை கூட்டுன்னு வந்திருக்கேன். அந்த யானை மீது ராமபிரான் வர வேண்டும். காட்டுக்குத்தான் நடந்து போனார்னா திரும்ப நாட்டுக்கு அழைச்சின்னு வரும்போதும் நடந்தே அழைத்து வருவதா? காட்டுக்கு போகும்போது தான் தனியாக போனார்னா திரும்ப வரும்போதும் தனியாக வருவதா? ராமனை பிரிந்து நாங்கள் அத்தனை பேரும் எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதை ராமனுக்கு காட்டத்தான் ஜனங்கள் அத்தனை பேரோடையும் வந்திருக்கேன். அயோத்தியா மண்டபத்தில் உபன்யாசம் கேட்குறவா கூட அதை வந்து நின்றுருக்கா பார். எல்லாரும் ராமனை அழைக்க வேண்டும்ங்கிற ஆர்வத்தோடு நாங்கள் எல்லாரும் வந்து நின்றுருக்கோம்ப்பா அப்படின்னா. இதை கேட்டதும் குகன் சொல்கிறான், அப்போ ராமனுக்கு பட்டாபிஷேகமா? உனக்கு ராஜ்யம் வேண்டாமா? பரதன் சொன்னா, எனக்கு ராஜ்யம்ங்கிறது வேண்டவே வேண்டாம், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண விரும்பி வந்திருக்கேன். குகன் சொன்னா, அப்படியா பரதா? தன்யஸ்துவம் ந த்வயா துல்யம் பஷ்யாமி ஜகதி தலே. பரதா, உன்னை போல ஒரு உயர்ந்தவனை இந்த உலகத்தில் நான் பார்த்ததே இல்லைன்ட்டான். அது இன்க்ளூடிங் ராமன். ஏன்னா வந்த ராஜ்யத்தை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு காட்டில் இருக்கும் அண்ணனை தேடி அவன் திருவடிகளை பணிவதற்காக நீ வருகிறாய் என்றால் அயத்னாத் ஆகதம் ராஜ்யம் யஸ்துவம் தியக்து மிகேச்சசி. நீ கஷ்டமே படாமல் உன்னை தேடி வந்ததுனா ராஜ்யம். ஆனால் தேடி வந்த ராஜ்யத்தை தூக்கி போட்டுட்டு அண்ணனை நாடி செல்கிறேன் என்று நீ வந்திருக்கிறாயே, உன்னை போல உயர்ந்தவன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது என்று குகன் கொண்டாடினான். பரதாழ்வானை கொண்டாடிட்டு இப்போ குகன் சொல்கிறான், இன்று இரவு என்னோடு இங்கேயே தங்கிவிடு. நாளை காலை நான் படகுகள் ஏற்பாடு பண்ணுறேன், கங்கையை கடந்து ராமனை நோக்கி எல்லாருமா போவோம். குகன் நானும் சேர்ந்துக்கிறேன்ட்டான். ஏன்னா குகனுக்கும் ஆசை ராமன் திரும்பி வரணும்னு, அதனால நானும் சேர்ந்துக்கிறேன்ட்டான்.
அன்றைய இரவு பரதன் என்ன பண்ணான்னா அந்த கங்கை கரையில் ஸ்ருங்கிபேரபுரத்தில் ஒரு மரத்தடியில் கவனிச்சான். அந்த மரத்தடியில் பார்த்தா மன்யே சாபரணா சுத்தா சீதாஸ்மின் சயனோத்தமே தத்ர தத்ரஹி திருஷ்யந்தே சக்தா கனகபிந்தவஹா உத்தரீயம் இஹா சக்தம் சுவ்யக்தம் சீதையா ததா ததாஹியதே பிரகாசந்தே சக்தா கௌசேய தந்தவஹா. அந்த மரத்தடி ஒன்று கீழே பார்த்தா நிறைய புல் இருக்கு. அந்த புல்லில் பார்த்தா தங்க பிந்துக்கள், தங்க துளிகள் ஆங்காங்கு ஒட்டின்றது தான், பட்டு இழைகள் ஒட்டின்றது தான். இதை பார்த்துட்டு பரதன் குகன்கிட்ட கேட்குறான், என்னப்பா இது, இந்த புல்லில் பார்த்தா தங்க துளிகளும் பட்டு இழைகளும் ஒட்டின்றிருக்கேன்னா. குகன் சொன்னான், இங்கே தான் சீத்தை சயனித்திருந்தாள், அவளுடைய ஆபரணத்தில் உள்ள தங்கத்துளியும் அவள் பட்டு புடவையில் உள்ள பட்டு இழையும் ஒட்டின்னு இருக்குன்னா. ஐயோன்னு கீழே விழுந்தான் பரதன். ஜனகராஜன் திருமகள், அயோத்தியனுடைய மாட்டு பொண்ணு, ராமனுடைய தேவி இந்த புல்லுல மரத்தடியில சயனிச்சாளா? அப்ப எங்க அண்ணா எங்க சயனிச்சார்? அவரும் இங்குதான். ஐயோ நான் பரதன், இப்படிப்பட்ட ஒரு நிலையா ராமனுக்கு? இப்போது நான் சபதம் செய்கிறேன், இனி வாழ்வில் நான் படுக்கையில் படுக்க மாட்டேன், தரையில் தான் படுப்பேன். இனி நான் மர உரிதான் அணிந்து கொள்வேன். இனி நான் ஜடாமுடிதான் தரிப்பேன். இனி காட்டில் உள்ள காய்கிழங்குகள் தான் நான் சாப்பிடுவேன். ஏன்னா இதெல்லாம் குகன் பார்த்துருக்கான். குகன் சொன்னதை கேட்டு, ஏன்னா குகன் உணவுகளை கொண்டு போனப்ப ராமன் என்ன சொன்னா, காய்கிழங்கு சாப்பிடுவேன், அப்ப நானும் இனிமே அதான் சாப்பிடுவேன். குகன் தேர்ந்து வாங்கி ஆலம்பாலை கொண்டு ஜடை தரித்தான், நானும் இனிமே ஜடை தரிக்க போகிறேன். குகன் தேர்ந்து ஆலம்பால் வாங்கி ஜடை தரிச்சுட்டான், நானும் இனி மர உரிதான் அணிந்து கொள்வேன்னு பரதன் மர உரி அணிஞ்சுக்கிறான். இனி தரையில் தான் படுப்பேன்னு தரையில படுத்தானா. பரத சபதம், அத்ய பிரபிருதி பூமௌத்து சைஷேகம் திருணேஷுவா பலமூலாசனோ நித்யம் ஜட்டாச்சீராணி தாரயன்னு தஸ்யார்த்தம் உத்தரம் காலம் நிவத்ஸ்யாமி சுகம் வனே. அதனால் நான் காட்டுக்கு போகிறேன், இப்போது காட்டிலேயே இதே போல நான் வாழ்கிறேன். ராமன் திரும்ப வரேன்னு சொன்னாலும் கூட எனக்கு நாட்டு வாசம் வேண்டாம், காட்டிலேயே பேசாமல் மர உரியோடு ஜடாமுடியோடு இப்படியே நான் காய்கிழங்குகளை உண்டு வாழ்ந்து விடுகிறேன். எப்போ அண்ணனும் அண்ணியும் இந்த மாதிரி தரையில் படுக்கும் நிலை வந்ததோ, அந்த நிலைக்கு ஆளாக்கிய கைகேயின் மகனாகிய எனக்கு நாட்டுக்குள் வாழ்வதற்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிடுறான் பரதன். அடுத்த நாள் காலை குகனை அழைத்து கொண்டு, இப்போ எப்படினாலும் ராமன் அழைச்சின்னு வரணுமே, அதுக்காக இப்போது பரதன் புறப்படுகிறான். நாம் எல்லாரும் மானசீகமாக சேர்ந்துக்கிறோம். 500 படகுகள், இவளுடைய மொத்த சேனையும் அப்படியே கங்கையின் வடக்கு கரையிலிருந்து தெற்கு கரையை வந்து அடைகிறது. அங்கிருந்து பரத்வாஜர் ஆசிரமத்தை அடைகிறார்கள். பரத்வாஜர் ஆசிரமத்திலிருந்து சித்திரக்கூட்டத்தை வந்து இப்போது அடைந்து விட்டார்கள். இப்போ சித்திரக்கூட்டம் அப்படியே உங்கள் மனக்கண்களை திறந்துக்கோங்க, அற்புதமான ஒரு காட்சி. இப்போ சித்திரக்கூட்டம் மலைக்கு மேலே, இது என்ன மனக்கண்ணில் 3 டைமென்ஷனாக பார்த்தா தான் இந்த விஷயத்தை ரசிக்க முடியும். சித்திரக்கூட்டம் மலைக்கு மேலே பார்த்தா ராமபிரான் தங்கி இருக்கக்கூடிய பர்ணசாலை இருக்கு. பரதனுடைய மொத்த சேனை, ஆயிரக்கணக்கான யானை, குதிரை, தேர், காலாள்கள் அத்தனை பேரும் வந்துட்டா. இவ எல்லாரும் என்ன பண்ணிட்டா, சித்திரக்கூட்ட மலையின் அடிவாரத்தை சுற்றி வளைச்சுட்டா. இப்போ என்ன பிரச்சனைனா, மேலே இருக்கிறவா கீழே இருக்கிறவாளை ஈஸியாக பார்த்துடலாம். ஆனால் கீழே இருக்கிற பரதனுக்கு மேலே எந்த இடத்துல ராமனுடைய ஆசிரமம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது ஒரு பெரிய மலை, அந்த மலையில் ராமனுடைய ஆசிரமத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால பரதன் என்ன சொல்கிறான், ராமனுடைய ஆசிரமம் எங்கன்னு அவாவா தேடுங்கோங்கிறான். இந்த சேனையை ஆரவாரத்தோட தேடுறது. இந்த சத்தம் கேட்டுட்டு ராமன் என்ன பண்ணுறான், பர்ணசாலைக்குள்ளே இருக்கும் ராமன் லக்ஷ்மணனை கூப்பிட்டு, லக்ஷ்மணா, ஏதோ சேனைகள்லாம் வரக்கூடிய சத்தம் கேட்கறதுடா, ஏதோ போர் தொடுத்து வரக்கூடிய சத்தம், ஏன்னா ரத கஜ துரக பதாதிகள் எல்லாம் வந்துடுத்து. லக்ஷ்மணா போய் என்னன்னு பாருன்னா. லக்ஷ்மணன் என்ன பண்ணா, அந்த மலையில ஒரு சால மரத்து மேலே ஏறி நின்று எட்டி பார்த்தான். லக்ஷ்மணன் பார்த்தா பரதன் வந்திருக்கான், சேனையோட வந்திருக்கான். வேகத்தோடும் கோபத்தோடும் லக்ஷ்மணன் ராமன்ட்ட ஓடி வந்து சொல்றான், என் நிமித்தம் பவான் ராஜ்யாத்து சிதோ ராகவ சாஸ்வதாத்து சம்பிராப்தோயம் அரிர் வீரா பரதோ வத்ய ஏவமே. அண்ணா, யாரால நீங்க ராஜ்யத்தை விட்டுட்டு இப்படி காட்டில் வந்து கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்பட்டதோ, அந்த ஈவிரக்கம் இல்லாத பரதன் தான் மீண்டும் வந்திருக்கான், சேனையோட வந்திருக்கான். அண்ணா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போதே பரதனை நான் கொல்ல போகிறேன் நான் லக்ஷ்மண். இந்த இடத்துல கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணார். உடனே இதை பார்த்துட்டு லக்ஷ்மணன் பாருங்கோ, பரதனை கொல்லு வேண்டாம். லக்ஷ்மணன் பரதனை சந்தேகப்பட்டான், நினைக்காதீங்கோன்னார். ஏன்னா இதுவும் எப்படின்னா, ராமன் மீது உள்ள பொங்கும் பரிவால ராமனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ,
குகன் லக்ஷ்மணனை சந்தேகப்பட்டானா? குகனுடைய ஆள்கள் குகனை சந்தேகப்பட்டாளா? அதை எப்படி நாம தப்புன்னு சொல்லலையோ இங்க வியாக்கியானம் பண்றார். தஸ்ய ராமஸ்ய ஹிதே ரதஹா நது ஸ்வார்த்த பரஹா. பரதன் என்னை கொல்ல வரான், சண்டை போடுறேன்னு லக்ஷ்மணன் சொல்லவே இல்லை. அதையேவ மங்களாசாசன பரத்வாத்து அஸ்தானே பயசங்கையா ததோக்தவான் இது கம்யதே. பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணக்கூடிய உயர்ந்த பிரேமையும் பக்தியும் கொண்டவர்கள் அஸ்தான பயசங்கையா, பயப்படவே வேண்டாத இடத்துல கூட பெருமாளுக்கு ஆபத்தோன்னு பயப்படுவாளாம். நந்தகோப்பர் கூர்வேலை வச்சுட்டு எறும்பெல்லாம் போய் கொத்தின்னு இருந்தாரு, கிருஷ்ணனுடைய தொட்டில்ல ஏறிடுமோன்னு. எறும்பால தொட்டில்ல ஏற முடியாதுன்னு யசோதை சொன்னாலும் அது நந்தகோப்பருடைய பயம். அதுபோல பரதன் ஒன்றும் பண்ண மாட்டானாலும் இது லக்ஷ்மணனுடைய பயம். இதை பொங்கும் பரிவு பக்தின்னு தான் பார்க்கணுமே ஒழிய இது பொறாமைனோ இவனுக்கும் அவனுக்கும் சண்டை இப்படி பார்க்காதீங்கோன்ட்டார் கோவிந்தராஜர். ஆனால் லக்ஷ்மணன் உக்கிரமாக சீற்றத்தோடு ராமன்ட்ட சொல்லிட்டான், வரட்டான் அந்த பரதன், நான் ஒரு கை பார்த்துடுறேன்னா. ராமன் சொன்னா, இருடா, பரதன் என்ன நினைப்பான்னு எனக்கு தெரியும். இப்ப ராமன் சொல்றான் லக்ஷ்மணன்ட்ட, என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்லட்டுமா? ஸ்னேகேனாக்ராந்த ஹிருதயா சோகேன அகுலிதேந்திரியா திரட்டும் அபியாகதோ ஹியேஷா பரதோ பிராத்ருவத்சலஹா. ஒன்றும் இல்லை, நாட்டுக்கு போய் பார்த்துருப்பான், நான் காட்டுக்கு வந்தேன்னு கேள்விப்பட்டிருப்பான், என் மீது அன்பு பொங்கி வந்திருக்கும். நான் காட்டுக்கு போயிட்டேங்கிறதுனால வருத்தத்தில் அப்படியே கலங்கி போயிருப்பான் பரதன். அதனால என் மீது உள்ள அன்பால என்னை எப்படியாவது நாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பரதன் வந்திருக்கிறான். பாருங்க, ராமன் பரதனை பார்க்கல, பரதனும் ராமனை பார்க்கல. ஆனா பரதன் சேனையோடு வந்திருக்காங்க போது இங்க ராமன் சொல்கிறான், என்னை அழைத்து செல்லத்தான் வந்திருக்கான். அடுத்த வார்த்தை, பரதன் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கிறத ராமன் சொல்றான். இங்க பாருங்க, அதாவது இந்த ராமாயண உபன்யாசம் நவாகத்துல மட்டும் 4ஆம் நாள் முழுக்க முழுக்க பரதனுக்குன்னே டெடிகேட்டட். பரதன் எவ்வளவு உயர்ந்தவன்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நவாகத்தின் 4ஆம் நாளை ரசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, ஆரம்பத்திலேருந்து பரதன் தான், இன்னைக்கு பூர்த்தி வரைக்கும் பரதன் தான், இன்னைக்கு முழுக்க முழுக்க அவன் ஒத்தந்தான். ராமன் சொல்றான், அங்க பரதன் என்ன பண்ணியிருப்பான் எனக்கு தெரியும், சொல்றேன் கேட்டுக்கோடான்னு லக்ஷ்மணன்ட்ட சொல்றான். அம்பாம்ச கைகையும் ருஷ்ய பருஷம் சாப்பிரியம் வதன்னு பிரசாத்திய பிதரம் ஸ்ரீமான் ராஜ்யம் மேதாத்தும் ஆகதா. நேரா அவன் அம்மாவை கண்ட வார்த்தைகள்ல திட்டிருப்பான். திட்டினானா? இங்க ராமன் சொல்லிட்டான், அம்பாம்ச கைகையும் ருஷ்ய பருஷம் ச அப்பிரியம் வதன், என்னென்ன வார்த்தையால அம்மாவை திட்டக்கூடாதோ எல்லாம் சொல்லி திட்டிருப்பான். திட்டிட்டு பிரசாத்திய பிதரம் ஸ்ரீமான். ஆனா அவதார தசைங்கிறதுனால தனக்கு எல்லாம் தெரியுங்கிறத ராமன் காட்டிக்கல. தசரதன் இறந்துட்டாங்கிறது இப்போதைக்கு ராமனுக்கு தெரியாது. சொல்றான், தசரதன் திருவடியில விழுந்து அனுமதி வாங்கியிருப்பான். இல்ல, ராமனை நாட்டுக்கு அழிச்சுன்னு வரணும், உங்க வரத்தெல்லாம் மாத்துங்கோன்னு கன்வின்ஸ் பண்ணி அனுமதி வாங்கியிருப்பான். வாங்கிண்டு என்னை அழைத்து வருவதற்காக பரதன் வந்திருக்கான். அடுத்து ஒரு வார்த்தை லக்ஷ்மணனை பார்த்து ராமன் சொன்னான், அதோ பாரா, பரதன் என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டான். எனக்கு பரதனை பத்தி தெரியும் லக்ஷ்மணா, அவன் துரோகம் பண்ண மாட்டான். நீ ஒருவேளை பரதனை பத்தி பழித்து பேசினால் நீ என்னை பழித்து பேசினதற்கு சமம். லக்ஷ்மணா, பரதனை கொல்லுவேங்கிறியே, என்னடா ராஜ்யத்துல உனக்கு ஆசையான்னு கேட்டான். ராஜ்யம் பரதனுடையது, பரதனை கொல்லணுங்கிற, ஏன் லக்ஷ்மணா ராஜ்யத்துல உனக்கு ஆசையா? ராஜ்யத்தில் ஆசை இருக்குன்னா சொல்லு, நான் கேட்டாலே பரதன் கொடுத்துருவான், அதுக்காக அவனை ஏண்டா கொல்லணும்? உச்சியமானோபி பரதா மயா லக்ஷ்மண தத்துவத்தா ராஜ்யமஸ்மை பிரயச்சேதி பாடம் இத்தியேவ வக்ஷதி. ராஜ்யத்தை கொடுன்னு சொன்னா கொடுத்துருவான் பரதன், அதுக்காக பரதனை கொல்லணும்னு நினைக்காதேன்னா. எதுக்கு இந்த வார்த்தையை ராமன் இங்கே லக்ஷ்மணன்ட்ட சொல்லணும்னா, இது நேத்து தசரதன்ட்ட சொல்ல வேண்டிய வார்த்தை, அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுங்கிறதுனால பின்னாடி அதே எண்ணம் கொண்ட தம்பிட்ட அதை சொல்றான். தசரதன் ராமன்ட்ட என்ன சொன்னான், ஏண்டா பரதன் வரத்துக்குள்ள உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிடுறேன், அவன் வந்தா தடை பண்ணுவான்னு. பரதன் எப்படிப்பட்டவன்னு ராமனுக்கு நன்னா தெரியும். அப்பாவை எழுத்து பேசக்கூடாதுங்கிறதுனால அங்க சொல்லலை, இங்க சொல்றான். குடுன்னு சொன்னா கொடுத்துட்டு போகக்கூடியவன் பரதன், அவனை போய் ராஜ்யத்தில் ஆசைப்படுறவன் நினைக்கலாமா? லக்ஷ்மணா, உங்ககிட்ட கொடுனா உங்ககிட்டையும் கொடுத்துட்டு போவான்டா, பரதனை என்றுமே சந்தேகப்படாதே, அவன் வரட்டும்னு சொல்லிடுறான் ராமபிரான். இந்த பக்கம் பரதன் என்ன பண்றான், ராமனுடைய ஆசிரமம் எங்கேன்னு தேடுறான். அவனால உடனே கண்டுபிடிக்க முடியல. அதனால பரதன் புலம்ப ஆரம்பிக்கிறான். யாவன்ன சரணோ பிராத்துகு பார்த்திவ வியஞ்சனான்விதௌ சிரசா தாரயிஷ்யாமி நமேஷாந்தீர் பவிஷ்யதி. நான் என்னைக்கு எங்கள் அண்ணாவுடைய 2 திருவடிகளையும் என் தலைக்கு மேல் சுமக்கிறேனோ, ஏன்னா அவன் தசரதனுடைய திருவடிகளை சுமக்கணும்னு ஆசைப்பட்டான். அப்பா போயிட்டாருன்னு அப்புறம் கை செய்தி சொல்லிட்டா, எனக்கு ராமன் தான் தந்தையின் ஸ்தானத்தில் இருக்கிறான். அப்போது அந்த ராமனுடைய 2 திருவடிகள் எப்பேற்பட்ட திருவடினா,
பார்த்திவ வியஞ்சனான்விதௌ, இந்த உலகுக்கே அவன்தான் தலைவன் என்பதை பறைசாற்றும் விதமாக வியஞ்சனான்விதௌ, அடையாளம் பொறித்த திருவடிகள். அதை எங்க சிரசா தாரயிஷ்யாமி, என் தலைமேல் சுமக்கணும். இதைத்தான் ஆள வந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் அப்படியே பாடினார். கதா புன சங்கர் ரதாங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ வஜ்ர லாஞ்சனம் திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி. பகவானுடைய அந்த அச்சு பொறித்த அவன் திருவடியில் பார்த்தா சங்கு சக்கரம் உள்ளிட்ட அந்த ரேகைகள் இருக்கும். அந்த ரேகை பொறித்த ராமனுடைய திருவடி, அதை என்னுடைய தலைக்கு மேலே எப்போது சுமக்கப் போகிறேன், அதை சுமக்கும் வரை எனக்கு வாழ்வில் நிம்மதி கிடையாதுன்ட்டான் பரதன். அடுத்து சொல்றான், யாவன்ன ராஜ்யே ராஜார்கா பித்ரு பைதாமகே ஸ்திதா அபிஷிக்தோ ஜலக்லின்னகா நமேஷாந்தீர் பவிஷ்யதி. என்னைக்கு ராமனை அந்த சிம்மாசனத்திலே அமர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ராமனுடைய தலை எப்போ தண்ணீரில் நனையறதோ அது வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது. அந்த பட்டாபிஷேக புனித தீர்த்தத்தால் ராமனுடைய தலையை நனைக்க வேண்டும், அதுவரை எனக்கு நிம்மதி இல்லை. தேடுங்கோ தேடுங்கோன்னா சத்ருகனன், குகன், காலாள்கள் இவாள்லாம் அப்படியே பரதனை பின்தொடர்ந்து வரா. இதில் வசிஷ்டர், அன்னையர்கள் இவாள்லாம் கொஞ்சம் பின்னாடி வரா. ஏன்னா அவள்லாம் வயசானவா, பரதன் தேடுற வேகத்தில் அவளால் தேட முடியாது. அதனால் பரதன் முன்னாடி போகிறான், சத்ருகனன் அடுத்து போகிறான், குகன் அடுத்து போகிறான், காலாள்கள் அடுத்து வரா, சுமந்திரன் வரார், பின்னாடி அன்னையர்கள், அப்புறம் வசிஷ்டர்னு இந்த வரிசையில் இவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ பரதன் அப்படியே கவனிச்சானா, அந்த சித்திரக்கூட்ட மலையில் ஒரு ஆசிரமம் தெரிஞ்சது. அந்த ஆசிரமத்தின் ஜன்னல் வழியாக புகை வந்துதான். இங்கே தான் ராமன் இருக்கிறான்னு முடிவெடுத்துட்டானா பரதன். சகிரே சித்திரக்கூட்டஸ்ய சாலமாசாத்திய புஷ்பிதம் ராமாசிரம கதஸ்யாக்னேகே ததர்ஷ துவஜம் உச்ரிதம். ஒரு சாலமரத்தடியில் நின்று பரதன் கவனித்தான். ஒரே ஒரு ஆசிரமத்தில் இருந்து புகை வந்து கொண்டே இருந்தது. இதுதான் ராமனுடைய ஆசிரமம். நானா புகை வந்தா ராமன் ஆசிரமமா? அது எப்படி ஹோமமா? என்ன அக்னி? அந்த அக்னிக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அதை கோவிந்தராஜர் ரொம்ப ஸ்பஷ்டமா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ராமபிரான் நித்திய அக்னி உபாசனம் பண்ணி கொண்டு வந்தான். நித்திய அக்னிஹோத்ரி ராமபிரான். குழந்தைகள் அழகா சொல்லிட்டா பாருங்க. இந்த திருமணத்தின் போது நாம அக்னி வளர்க்கிறோம் இல்லையா, திருமணத்தின் போது வளர்க்கக்கூடிய அக்னியை விட்டுடக்கூடாது. காலம் முழுக்க அந்த அக்னியை பராமரித்து வைத்து ஒருவனுக்கு பண்ணக்கூடிய அந்திம சம்ஸ்காரத்தை அந்த அக்னியை வச்சு தான் பண்ணணும். அதுவரை இவன் அக்னிக்கு 2 வேளை வேதத்தின்படி அக்னிகோத்திரமோ அல்லது ஸ்மிருதிகள் படி அக்னி உபாசனமோ பண்ணிட்டு வரணும். ஆனால் நாமெல்லாம் கல்யாணத்தன்னைக்கே அந்த அக்னி எங்கே போச்சுன்னு தெரிய மாட்டேங்கிறது. அதனால் இறந்ததுக்கு அப்புறம் அக்னி போனதுக்காக ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம்ஸ்காரம்னு பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அந்த அக்னியை காலம் முழுக்க வைத்து காக்க வேண்டும். நீ சொல்றிய, நீ என்ன பண்ணுறன்னு கேட்டால் நம்மகிட்டையும் அக்னி இல்லை. ஆனால் இந்த 5 நாள் கல்யாணம்னு பண்ணுறோம் இல்லையா, 5 நாள் கல்யாணம் ஏன் பண்ணுறான்னா, அட்லீஸ்ட் நீ காலம் முழுக்க அந்த அக்னியை வச்சு காட்டாலும் பரவாயில்ல, திருமணத்தன்று வளர்த்த அக்னியை அன்றைக்கே டிஸ்கார்ட் பண்ணாமல் 5 நாளாவது வச்சு 2 வேளை உபாசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்வாழ்க்கைன்னு மேற்கொண்டு நீ வாழ்க்கையை தொடங்கலாம். என் கல்யாணம் 5 நாள் கல்யாணம் தான், அட்லீஸ்ட் அதாவது பண்ணோம். 2019 பரவாயில்ல, எங்கள் மாமனாராத்துலேயும் கோஆப்ரேட் பண்ணிட்டா 5 நாள் கல்யாணம்னதுக்கு. அது ஒரு பெரிய கதை. அப்புறம் நம்ம கதையை நாம் சொல்லாமல் வேற யார் சொல்லுவா? கல்யாணத்துக்கு முன்னாடி 8 நாள் ப்ராப்பராக விரதங்கள்லாம் இருந்து, அது நிறைய பேர் கல்யாணத்துக்காக விரதம் நினச்சிக்கிறா. கல்யாணத்துக்காக விரதம் இல்லை, அது குருகுலவாசத்தை பூர்த்தி பண்ணி வேதத்தில் ஒவ்வொரு பகுதியும் பூர்த்தி பண்ணதுக்காக அனுஷ்டிக்கும் விரதம். அதனால் கல்யாணத்துக்கு 1 மாதம் முன்னாடியே விரதங்களை அனுஷ்டித்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் சமாவர்த்தனம் பண்ணி அதுக்கப்புறம் மறுநாள் நேரத்தை ஆரம்பித்து 5 நாள் கல்யாணம்னு என் கல்யாணம் 2019 நடந்தது. அட்லீஸ்ட் ஒரு 5 நாளாவது அக்னியை வச்சு உபாசனம் பண்ணவன்கிற முறையில் சொல்கிறேன். அதனால் அந்த அக்னியை அப்படியே அன்றைக்கே விட்டுடக்கூடாது. ராமன் என்ன பண்ணான்னா நித்திய அக்னிகோத்திரம் பண்ணுறான். இப்போ வனவாசம்னு அனுப்பிட்டாலே அக்னியை என்ன பண்ணுறது? அதனால் ராமன் என்ன பண்ணுவானா, ட்ராவல் பண்ணும்போது சமித்தில் அக்னியை ஆதானம் பண்ணிடுவானோ. சமித்தில் அக்னியை ஆதானம் பண்ணி ட்ராவல் பண்ணுவானோ. இப்போ பரத்வாஜ ஆசிரமத்திலேருந்து சித்திரக்கூட்டம் போகிறார், நான் சமித்தில் ஏழை பண்ணிட்டு போயிடுவார். அங்கே போனதுக்கப்புறம் மீண்டும் அக்னிவேதி அமைத்து அந்த அக்னியை அங்கே பிரதிஷ்டை பண்ணி வைப்பாராம். இப்போ சித்திரக்கூட்டத்திலேருந்து அடுத்த இடம் போகிறார்னா மீண்டும் அந்த கட்டையோடு போயிடுவாராம். அங்கே போய் அக்னியை எழுந்தருளை பண்ணுவாராம்.
இப்படி தன்னுடைய காலம் முழுக்க நித்திய அக்னிகோத்திரியாக ராமபிரான் இருந்திருக்கிறான். அந்த ஔபாசன அக்னியனுடைய புகைதான் இப்போது வருகிறது. அதை பார்த்ததும் பரதன் புரிஞ்சுனுட்டான், அங்கே தான் ராமன் இருக்கிறான். மற்றவாழ்கிட்டெல்லாம் சொன்னான், வசிஷ்டரே நீங்கள்லாம் வாங்கோ முன்னாடி போறேன்ட்டான். ஏன்னா அவள்லாம் மெதுவாக தான் வருவான்னு பரதனுக்கு தெரியும். ஆனால் இவனால் காத்திருக்க முடியாது. 12 வருஷம் ராமனை பிரிந்திருந்திருக்கிறான் பரதன். அண்ணன் அங்கே இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இனி தாமதிக்க முடியாதுன்னு ஓடுறான். சுமந்திரனும் சத்ருகனும் பின்னே செல்கிறார்கள். குகன் பின்னாடி ஓடுறான், மற்றவாள்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்கா. பரதன் போனான், ஆசிரம வாசல்ல நிற்கிறான். உள்ளே பார்த்தால் ராமன் தியானத்தில் அமர்ந்திருந்தானான். இப்போ அப்படியே மனக்கண்களை திறந்துக்கோங்க. அரண்மனையில் ராமன் எப்படி இருக்கான்னு எல்லாம் பார்த்துருப்போம். வனவாசராமர்னு திருச்சேரை திவ்ய தேசத்தில் நாம் சேவிக்கலாம். அந்த ஜடாமுடியோடைய வனவாசராமர்னு காட்சி தருவார். அந்த வனவாசராமர் எப்படி இருந்தார்னு ஒரு ஸ்லோகம் வால்மீகி பண்ணியிருக்கார். தம் து கிருஷ்ணாஜினதரம் சீரவல்கல வாசசம் ததர்ஷராமம் ஆசீனம் அபிதவ் பாவகோபமம். தம் த கிருஷ்ணாஜினதரம், மேலாடையாக மாந்தோலை அணிந்திருக்கிறானோ. சீரவல்கல வாசசம், இடுப்பிலே மரப்பட்டை. நிறைய பேர் அது ஒன்று கேட்குறா, சார் மர உரிங்கிறே அது என்ன, இந்த தயிர் வைக்கிற உரியா அப்படின்னு. அந்த உரி இல்லை, இது மரப்பட்டையாலான ஆடைக்கு மர உரின்னு பேர். அப்போ மேலே மாந்தோல், இடுப்பிலே மரப்பட்டை. ததர்ஷ ராமம், அப்பவும் மனத்துக்கினியானோ. அதனால தான் ராமம்ங்கிற வார்த்தையை போடுறார். ராமன்னா மனத்துக்கினியவன், பிளசண்ட். அவன் அப்படியே திருவாபரணங்கள் சாத்திண்டு பட்டு வேஷ்டி கட்டிண்டாதான் இனியவன் இல்லை. இப்படி இருந்தாலும் தம் து கிருஷ்ணாஜினதரம் சீரவல்கல வாசசம் ததர்ஷ ராமம் ஆசீனம். அப்படி தியானத்திலே கண்ணை மூடிக்கொண்டு பத்மாசனத்திலே தியானத்தில் இருக்கான் ராமன். அந்த தேஜஸ் எப்படி இருக்கான்? அபிதவ் பாவகோபமம், அப்படியே அக்னி ஜுவாலை போன்ற ஒரு தேஜஸோடு ராமபிரான் விளக்குகிறான். அதை அப்படியே பரதன் சேவிச்சான். பரதனுக்கு அப்படியே முதல்ல சந்தேகம், இது ராமனா வேற யாராவதுதான் யோசிச்சான். தலைக்கு மேல் ஜடாமுடி, மேலாடையாக மாந்தோல், இடுப்பிலே மர உரி, தபஸ்வி கோலம், அண்ணனா வேற யாராவதுதான் யோசிச்சான். புரிஞ்சு கொடுத்து ராமன் தான்னு. பரதனால பேச முடியல. அண்ணா என்று சொல்லி கொண்டு போனான். அதற்கு மேல் பரதனுக்கு வாயில வார்த்தை வரல. பாஷ்பாபிகித கண்டஷ்ட பிரேக்ஷிய ராமம் யசஸ்வினம் ஆர்யேதி ஏவ அத சங்கிருஷ்ய வியாகர்த்தும் நாசகத்ததா. அண்ணான்னு போய் பரதன் ராமன் திருவடியில விழுந்தான். விழுந்த பரதனுக்கு பேசணும்னு நினைக்கிறான், வார்த்தை வரல. 12 வருஷம் கழிச்சு ராமனை சேவிச்ச பரதன் அண்ணான்னு சொன்னான். அதுக்கு மேல அவனால பேச முடியல. அண்ணாங்கிறான். ராமன் பார்த்தான், பரதனை கட்டி அணைத்தான். உச்சி மோந்து பார்த்தான். பரதனை பார்த்து கேட்டான், என்ன பரதா, என்ன இது வேஷம், என்ன விஷயமா காட்டுக்கு வந்த? முதல் கேள்வி கேட்டான் ராமன், அப்பா நன்னா இருக்காரா? துவனுதே பூத் பிதா தாத யதனன்யம் தொமாகதா நகித்வம் ஜீவிதஸ்தஸ்ய வனம் ஆகந்தும் அருகசி. அப்பா நன்னா இருக்காரா? அப்பா சுயநினைவோடு இருந்தா உன்னை இப்படி காட்டுக்கு வர அனுமதித்திருக்கவே மாட்டாரே. ராமனுடைய சைக்காலஜி பாருங்க. அப்பா நன்னா இருக்காரா? ஏன்னா உன்னை இந்த மாதிரி காட்டுக்கு வர அனுமதிக்க மாட்டாரே. என்னடா ஆச்சு, அப்பா எப்படி இருக்கார்? பரதன் தேர்ந்து பதில் இல்லை. ராமன் அப்படியே அடுத்தடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். இங்கே கோவிந்தராஜர் வியாக்கியானம், பகவான் ராமஹா பிரஷ்ன வியாஜேன ராஜ்ய ரக்ஷண நீதி பிரகாரான் சிக்ஷயதி. கேள்வி கேட்கறாப்லயே ராமன் என்ன பண்ணிட்டானா, ராஜநீதி எல்லாம் பரதனுக்கு சொல்லி கொடுத்துட்டானா. ஆனா ராமன் திருவுள்ளப்படி பரதனை ராஜாவாக ராமன் கருதறான். ராஜாவுக்கு தாம் போய் அறிவுரை சொல்லக்கூடாது. பார்ப்பா, ராஜ்யம்னா இப்படித்தான் ஆளணும், ராஜாவுக்கு நாம சொல்லக்கூடாது. அதையே கேள்வி கேட்கறாப்புல, இப்படி பண்ணிட்டு இருக்கியா, அப்படி பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டுட்டா அதை நீதின்னு பரதன் தானே புரிஞ்சுப்பான்னு. முதல் கேள்வி அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டுட்டான். அதுக்கு பரதன்ட்டேது பதில் இல்லை. சரி, நம்ம இந்த நீதிகளை அப்படியே பார்த்து ஆள போறான், நீதியை சொல்லிடுவோன்னு. ஏன்னா ராமனுக்கு தெரியும் பரதன் தன்னை அழைக்க வந்திருக்கான்னு. ஆனால் ராமன் உறுதியோடு இருக்கான், என்னானாலும் திரும்பி போவதில்லை, பரதன் தான் ஆளணும்னு. அப்போ மன்னன் என்ற முறையில் பரதனை விசாரிக்கிறான். பரதா, தந்தை சொல்படி நீ நடக்கிறாயா? வசிஷ்டரையும் அன்னையரையும் தினந்தோறும் பூஜிக்கிறாயா? ராஜ்ய காரியங்கள்லாம் நல்லா நடந்துன்னு இருக்கா? அரச வேலை படித்தவர்களை, கற்றவர்களை மந்திரிகளாக வைத்திருக்கிறாயா? அந்த கற்ற மந்திரிகள் உனக்கு சொல்லக்கூடிய அறிவுரையை நீ கேட்டு நடக்கிறாயா? உன்னுடைய மந்திரிகள் மனோதத்துவம் அறிந்தவர்களாக இருக்கிறார்களா? இது பாருங்க, நாம நிறைய மேனேஜ்மெண்ட் டிப்ஸ், அரசியல் எல்லாம் சொல்றோம். ராமனுக்கு தெரியாத அரசியலே இல்லை. இப்போ பாருங்க, ஒரு அரசியலா சொல்ல போறார். நல்ல படித்தவனா மந்திரியா அப்பாயின்ட் பண்ணியிருக்கியா?
மந்திரி சொன்னதை நீ கேட்கறியா? அந்த மந்திரிகளுக்கு சைக்காலஜி, மனோ தத்துவம் நல்லா தெரியுமா? பரதா, நீ ஆளக்கூடியவன், ஆளும் இடத்தில் இருக்கும் நீ அதிகமாக தூங்காமல் இருக்கிறாயா? மன்னனாகிய நீ காலையில் சீக்கிரம் விழிக்கிறாயா? ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி நாட்டையும் மக்களையும் பற்றி சிந்திக்கிறாயா? உன்னுடைய ராஜ்ய ரகசியங்கள் வெளியில போயிடாம, அது என்ன விக்கி லீக்ஸ், அந்த லீக்ஸ், இந்த லீக்ஸ்னு சொல்லி அந்த மாதிரிலாம் லீக் ஆகாம பார்த்துக்கிறியா? நீ அரசாங்கத்திலே செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாம் உடனே அமல்படுத்தப்படுகின்றனவா என்று பார்க்கிறாயா? நிறைய இடத்துல பில் பாஸ் பண்ணியாச்சும்பா, ஆனால் அந்த ஆக்ட் வரவே வராது. அதனால நீ என்னென்னலாம் திட்டம் தீட்டி இருக்கிறாயோ அதெல்லாம் அமல்படுத்தப்படுகின்றனவா? உன்னுடைய பணியாளர்கள், குறிப்பாக கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், அரசு பணியாளர்கள், அவாவா வேலையை சரியாக செஞ்சிட்டு இருக்காளா? தப்பு செஞ்சவனுக்கு உரிய காலத்தில் சரியான தண்டனை கொடுக்கிறாயா? ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு. சரியான தண்டனை வழங்கப்படுகிறதா? அதிகமான வரி போடாமல் இருக்கிறாயா? அளவுக்கு உட்பட்டு வரி போடணும். அதிகமான வரி போடாமல் இருக்கிறாயா? ஒரு நல்ல வீரனை தளபதியாக நியமித்திருக்கிறாயா? ஏன்னா தளபதி நல்ல வீரனாக இருக்கணும், கோழையாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆளாக நியமிச்சிருக்கியா? அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் சரியாக தரியான்னு கேட்டான். ஏன்னா அவன் உடனே ஸ்ட்ரைக்குன்னு உட்காந்துருவா. அதனால சம்பளம் கரெக்டாக கொடுக்குறியா? கற்றோர்களுக்கு பிரியமானவனாக இருக்கிறாயா? ஒற்றர்கள் எல்லாம் வைத்திருக்கிறாயா? பக்கத்து நாட்டில் என்னென்ன நடக்கிறதுங்கிறத அறிந்து கொள்கிறாயா? அகதிகள்னு யாராவது வந்தால் அவர்களுக்கு அடைக்கலம் தருகிறாயா? ஒரு சில பேர் பெருசாக ஃபிலாசபி, தத்துவம் பேசுகிறேன்னு சொல்லி தாங்களும் குழம்பிண்டு மற்றவாளையும் குழப்பிண்டே இருப்பா. இந்த குழப்பவாதிகளெல்லாம் பக்கத்தில் வச்சுக்காமல் இருக்கியான்னு கேட்டான். ஏன்னா ஒரு சிலர் இடமோ பெரிய ஃபிலாசபி சொல்கிறேன்னு சொல்லி இருக்கிறவாளெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுவா. அவளெல்லாம் பக்கத்தில் வச்சுக்காத. மக்கள் திருப்தியாக வாழ்கிறார்களா? ஆபத்திலிருந்து மக்களை உடனடியாக நீ காக்கிறாயா? பெண்களுக்கு நாட்டில் மரியாதை தரப்படுகிறதா? ராமன் அன்னி கேட்டிருக்கான், நாட்டில் பெண்களுக்கு நல்ல மரியாதை தரப்படுகிறதா? மக்கள் உன்னை எளிதில் சந்திக்கும்படியாக நீ இருக்கிறாயா? இல்லை ராஜானா பார்க்கவே முடியாது சார், என்ன அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் அப்படிலாம் இல்லை. மக்கள் எளிதில் சந்திக்கும்படியாக நீ இருக்கிறாயா? நாட்டின் வருமானம் செலவை விட அதிகமாக இருக்கிறதா? பட்ஜெட் உட்பட கேட்டுட்டார் ராமர். உன்னுடைய இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரை விட ஜாஸ்தியாக இருக்கா கஜானாவுக்கு? பக்ஷபாதம் இல்லாமல் நீதி வழங்குகிறாயா? ஜுடிஷியரியில் மட்டும் ஊழலே நடக்கக்கூடாது, பாரபட்சம் இல்லாமல் நீதி வழங்கப்படுகிறதா? முதியவர்கள், குழந்தைகள், புலவர்கள், அகதிகள் இவாளுக்கெல்லாம் பாதுகாப்பு நன்றாக தருகிறாயா? எல்லாம் கேட்டா ராமன். இவன் இத்தனை கேள்வி கேட்கவும் பரதனால பதில் சொல்லாமல் இருக்க முடியல. அவன் ஒரு கேள்வி கேட்ட போது இவன் துக்கம் பேசாமல் இருந்துட்டான். இத்தனை கேள்வி கேட்கவும் பரதன் ஒரே பதில் சொன்னான். அண்ணா, நான் ராஜ்யத்தை ஏற்றுட்டேன்னு நினச்சியா? ராஜ்ய தர்மத்தை ஏற்றுக்க எனக்கு தகுதி கிடையாது அண்ணா. ஏன்னா உனக்கு தொண்டு செய்யக்கூடிய சேஷத்துவ தர்மம்ங்கிற பெரிய தர்மத்திலேருந்தே நான் விலகிட்டேன். அந்த விசேஷ தர்மமான உன் தொண்டிலிருந்தே விலகிய எனக்கு ராஜ்ய தர்மத்தை ஏற்றுக்க ஏதண்ணா தகுதி? கிம்மே தர்மாத் விஹீனஸ்ய ராஜ தர்ம கரிஷ்யதி. எனக்கு ராஜதர்மம்ங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னொன்று அண்ணா, நான் ராஜ்யத்தை ஏற்றுக்கலை, ஆனால் நான் மாமா வீட்டுக்கு போன நேரம் நிறைய குழப்பம் நடந்துருத்து. நீ அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்ட. அப்பா இருந்தா என்னை காட்டுக்கு இப்படி அனுப்பியிருக்க மாட்டாரேன்னு சொன்னேன். அண்ணா, நீ எல்லார பற்றியும் சரியாக புரிஞ்சு வச்சுருக்க. அப்பா இருந்தா என்னை காட்டுக்கு அனுப்பியிருக்க மாட்டார். அப்பா இருந்தா என்னை காட்டுக்கு அனுப்பியிருக்க மாட்டார் அண்ணா. ஆனால் அப்பா துவமேவ சோச்சன் தவதர்ஷன் எப்சுகு துவயேவ சக்தாம் அனிவர்த்திய புத்திம் துவயா விஹீனஹா தவ சோக ருக்னஹா துவாம் சம்ஸ்மரன் அஸ்தமிதஹா பிதாமே. அப்பா அஸ்தமிச்சுட்டாரண்ணா. சூரியனுக்கு தான் அஸ்தமிச்சதுமோ, அப்பா தசரதன் அஸ்தமிச்சுட்டாரண்ணா. எதனால தெரியுமா? நீங்க காட்டுக்கு போனே உங்களையே நினைச்சு வருந்தி ராமனை எப்ப பார்க்க போறேன்னு உன்னை குறித்தே ஏங்கி உங்கிட்டயே மனத்தை செலுத்தி நீ பக்கத்துல இல்லாதனால உன்னை குறித்தே வருந்தி உன்னையே நினைத்து கொண்டு அப்பா போயிட்டாரண்ணா. உன்னையே நினைத்து வருந்தி உன்னையே சிந்தித்தபடி உன்னையே நினைத்து கொண்டு உன்னையே காண விரும்பி உன்னை அருகில் காண முடியாததால் உன்னை குறித்த வேதனையாலே அப்பா போயிட்டாரண்ணா. அண்ணா, நீங்க சம்ஸ்காரம் தான் பண்ண முடியல, தர்ப்பணமாவது பண்ணிடுங்கோன்னா பரதன். ராமன் அப்படியே மனதுடைந்து போகிறான். ராமன் கண்கள்ல இப்போது கண்ணீர். அக்னி போல தியானத்துல ஜொலித்து கொண்டிருந்த ராமன் அப்பா போயிட்டாருன்னதும் கண்ணீர் விட்டு சொல்றான், கிம்னு தஸ்ய மயா காரியம் துர்ஜாதேன மகாத்மனஹா. ஐயோ, நான் ஒரு பெரிய பாப்பி. எனக்காக எங்க அப்பா உயிரையே விட்டுருக்கார்.
அந்த அப்பாவுக்கு ஒரு சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு நான் கொடுத்து வைக்கலைன்னா நான் எவ்வளோ பெரிய பாப்பி. யோமிருத்தோ மம ஷோக்கே என்ன மயாச்சாப்பி நான் சம்ஸ்கிருதா. மூத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? நான் பக்கத்து ஊருக்கு வந்தால் அந்த வேதனை தாங்க முடியாமல் எங்கள் அப்பா உலகத்தை விட்டே போயிருக்கார். அந்த தந்தைக்கு சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையே, இப்போது தர்ப்பணமாவது பண்ணிவிடுறேன்னு நதி மந்தாக்கினீம் ரம்யாம் சதா புஷ்பித கானனாம் சீக்கிர ஸ்ரோத சமாசாத்திய தீர்த்தம் சிவம் அகர்தமம். நேராக அந்த சித்திரக்கூட்டம் மந்தாகினி நதிக்கு போனான் ராமபிரான். அந்த நதியிலேயே சிசிச்சு ஸ்தூதகம் ராஜ்யே ததை தத்தே பவத்விதி, அந்த ஜலத்தையே தசரதனுக்கு தர்ப்பணமாக அளித்தான் ராமபிரான். தர்ப்பணம் பண்ணிட்டு இப்போ எத்தனை நாள் ஆச்சு எல்லாம் விசாரிச்சானான். விசாரிச்சுட்டு ராமன் என்ன பண்ணா, அப்பாவுக்கு பிண்டமாவது வச்சிடணும், மூத்த மகன் என்ற முறையில் சபிண்டீகரணம் பண்ணுறேன்ட்டு பண்ணினான. இதை வால்மீகி வர்ணிக்கிறார். ஐங்குதம் பதரி மிஸ்ரம் பிண்யாக்கம் தர்பசம்ஸ்தரே ஞஸ்ய ராம சுதுக்கார்த்தகா. இந்த அப்பாவுக்கு பையன் பிண்டம் வைக்கும்போது சுதுக்கார்த்தகா, எவ்வளவு கண்ணீரோடு வருத்தத்தோடு வைப்பானோ அந்த கண்ணீரோடு. அதாவது இந்த பிண்டம் வைக்கிறதுக்குன்னு முறை இருக்குது, ஆனால் அது மாதிரி பண்ண முடியலைன்னா, இதெல்லாம் எக்ஸப்ஷனல், அது பண்ண முடியலைன்னா என்ன கிடைச்சிருக்கோ கிடைச்சதை வச்சுட்டு சிராத்தம் பண்ணிடணும். அதனால என்ன பண்ணா, அங்கே வாழை இலையெல்லாம் கிடைக்கல, தர்பை தான் கிடைச்சிது. தர்பை புல்ல பரப்பினானோ. பிண்டம் வைக்கிறதுக்கு அரிசி எள்ளு நெய்யெல்லாம் அங்கே கிடைக்காது காட்டில். அதனால என்ன பண்ணான்னா, இலுப்ப மர புண்ணாக்கையும் இலந்த பழத்தையும் கலந்து அதையே பிண்டமாக ஐங்குதம் பதரி மிஸ்ரம், இலுப்ப மர புண்ணாக்கையும் இலந்த பழத்தையும் கலந்து அதையே தசரதனுக்கு பிண்டமாக வைத்து பிண்ட பிரதானம் பண்ணிட்டான் ராமன். பார்த்து சீத்தை கண்ணீர் விடுறா, மாமனார் போயிட்டாரேன்னு. லக்ஷ்மணனுக்கும் அழுகை சோகம் வருகிறது, ஐயோ அப்பா ராமனை பிரிந்த வேதனையால் போயிருக்காரேன்னு. அதே சமயம் வசிஷ்டர் வந்துடுறார். அன்னையர்கள் எல்லோரும் வந்து விட்டார்கள். சேனை மக்கள் எல்லாரும் ஒன்று கூடிட்டா. அன்னையர்கள் 3 பேரும் கௌசல்யா கைகேயி சுமித்ரையை இவர்கள் விழுந்து வணங்கினார்கள். ஆச்சாரியன் வசிஷ்டரை வணங்கினார்கள். கௌசல்யா கைகேயி சுமித்ரை சீதைக்கு ஆறுதல் சொன்னா. சீத்தை அழறா, தசரதன் போயிட்டாரேன்னு அவ ஆறுதல் சொன்னா. வசிஷ்டர் ராமனுக்கு ஆறுதல் சொல்கிறார். எல்லோரும் தசரதனை எண்ணி அழுது கொண்டே அந்த இரவை கழித்து விடுகிறார்கள். அந்த இரவு பரதன் வேற எதுவும் பேசலை. அப்பா இறந்துட்டார்னா அந்த சோகத்திலேருந்து வெளியில் வரத்துக்கு ராமனுக்கு ஒரு நாளாவது ஆகாதா? வேற எதுவுமே பேசலை. அன்றைய இரவு கழிந்து விட்டது. மறுநாள் காலை பொழுது விடியறது. மறுநாள் காலை இப்போது பொழுது விடுகிறது. இப்போ பரதன் போய் ராமனை அடிபணிந்தான். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? சித்திரக்கூட்டம். இதுதான் ரொம்ப முக்கியமான டைலாக். டே 4 கிளைமாக்ஸ்னா இதான். மொத்த கிளைமாக்ஸ் பின்னாடி இருக்கு ராவணவதம். ஆனால் இந்த இடம் பாருங்க, இது ஒரு முக்கியமான இடம். கிட்டத்தட்ட இன்டர்வல் பிளாக்னே சொல்லலாம். முதல் 4 நாள் இன்டர்வல் பிளாக், அடுத்த 5 நாள் செகண்ட் ஆஃப். இப்போ பரதன் ராமனை அடிபணிக்கிறான். அடுத்த நாள் காலை பரதன் ராமன்ட்ட பிரார்த்திக்கிறான். சித்திரக்கூட்டத்தில் இருக்கோம். சித்திரக்கூட்டத்தில் ராமனின் ஆசிரமம். பரதன் அடிபணிந்து சொல்கிறான், சாத்விகா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யம் இதம் மமா. அண்ணா உன் வனவாசம் போதும். இந்த பாபி கைகேயி இருக்காளே, உன்னை வனவாச கோலத்தில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா. நீயும் 1 மாதத்துக்கு மேலே இருந்துட்ட, பார்த்துட்டா. போதும், இந்த கைகேயி கெட்ட கேட்டுக்கு 1 மாதத்துக்கு நீ வனவாசம் இருந்ததே போதும். அவளை திருப்திப்படுத்தியாச்சு. தத்தாமி தவைவாகம் புங்ஷ்வ ராஜ்யம் யதா சுகம். நேராக இப்போது ராஜ்யத்துக்கு வா, பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ. உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நான் தயாராயிட்டேன். 2வது பாயிண்ட், அண்ணா நீ தான் மூத்தவன். இதுவரை இக்ஷ்வாக்கு வம்சத்தில் மூத்தவன் இருக்க இளையவன் நாடாண்டதாக வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை நீ மாற்றி புரட்சி பண்ணுறேன்னு ஏதாவது பண்ணாத. அதனால நீ தான் ஆள வேண்டும். பாயிண்ட் நம்பர் 3, ஏறாமா நீ உட்கார வேண்டிய இடத்துல நான் உட்கார முடியுமா? அதை நினச்சி பார்க்க முடியுமா? கதிம் கர இவாஸ்வஸ்ய தார்க்ஷ்யஸ்யேவ பதத்ரிணஹா அனுகந்தும் ந சக்திர்மே கதிம் தவ மகீபதே. உன்னை போல நான் ஆக முடியுமா? 1000 தான் இருந்தாலும் கழுத குதிரையாக மாற முடியாது. ராமா நீ குதிரை, நான் கழுத. இந்த கழுதையால் அந்த குதிரையாக மாற முடியாது. குருவியால் கருடனா மாற முடியாது. தார்க்ஷ்யஸ்யேவ பதத்ரிணஹா, ரக்க இருக்குங்கிறதுக்காக குருவியால் கருடனாக மாற முடியாது. நீ கருடன்னா நான் குருவி. அதனால கூரைகள் எல்லாம் கூட வளர்ந்தால் கோபுரம் ஆவதில்லை, குருவிகள் எல்லாம் உயர பறந்தால் பருந்துகள் ஆவதில்லை. அதனால ராமா நான் சொல்றதை கேளு. உன்னை போல் என்னால் ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியாது. இன்னைக்கு என்ன பண்ற, அவாவா போட்டோவை போட்டுட்டு பக்கத்தில் ஜிபிலின்னு ஒரு சாஃப்ட்வேர் அது, அதானே அது இல்லை, அவளை மாதிரியே ஒரு உருவம் போடுறா. நீ என்னத்தான் இந்த உருவமெல்லாம் போட்டு வச்சாலும் அந்த ஒரிஜினலாக அவருடைய முகம் போல வருமா? என்னத்தான் பரதன்னு ஒருத்தனை தூக்கி அலங்காரம் பண்ணி உட்கார வச்சாலும் உண்மையான ராஜ்யம் போல வருமா? ராமராஜ்யம் போல் வருமானா?
மக்கள் எல்லாரும் ஆமாமா எங்களுக்கு ராமராஜ்யம் தான் வேணும், ராமராஜ்யம் தான் வேணும்னு நாம் எல்லாரும் வேற சேர்ந்துன்னு சொல்கிறோம். ஆமாம் எங்களுக்கு ராமராஜ்யம் தான் வேணும்னு எல்லாரும் சொல்கிறோம். பரதன் சொன்னான் பாயிண்ட் நம்பர் 4 பாருங்க, 1 2 3 அடிக்கிறான் பரதன். பாயிண்ட் நம்பர் 1 கைகேயியை திருப்தி படிச்சாச்சு, இதோட விட்டுடு. பாயிண்ட் நம்பர் 2 மூத்தவன் தான் ஆடணும். பாயிண்ட் நம்பர் 3 1000 பரதன் வந்தாலும் ஒரு ராமன் ஆக முடியாது. பாயிண்ட் நம்பர் 4 அப்பா தப்பு பண்ணினா அதை சரி பண்ண வேண்டியது மகனோட கடமை. பிதுர்ஹி சமதிக்ராந்தம் புத்ரோ யசாது மன்யதே தது அப்பத்தியம் மதம் லோகே விபரீதம் மதோன்யதா. அப்பா ஒரு தப்பு பண்ணுறாருனா ஒரு நல்ல மகன்கிறவன் என்ன பண்ணணும்னா இது தப்புன்னு சொல்லி அப்பாவை கரெக்ட் பண்ணணும். அது இல்லாமல் அப்பா தான் தப்பு பண்ணுறாருனா நானும் சேர்ந்தே பண்ணுறேன்னா, இப்போது இரணியன் நான் தான் கடவுள்னா பிரகலாதன் உடனே தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, எங்கள் அப்பா சொல்லியிருக்கார் நான் தான் கடவுள்னு அவனும் சொல்லிட்டு இருக்கலாமா இரணியன் தான் கடவுள்னு? அப்பா தப்பு பண்ணால் அப்பாவை திருத்த வேண்டியது மகனோட கடமை. பரதன் சொல்கிறான் வயசாயிட்டாலே புத்தி பேதழிச்சு போயிடும்பா, இவர் 60,000 வருஷம் வாழ்ந்துட்டார், நன்னாவே பேதழிச்சு போச்சு. கைகேயி மீது வேற காமம் ரொம்ப ஜாஸ்தி, அவருக்கு ரொம்ப நாளாகவே கைகேயி மீது காமம், அதனால் தப்பாக எல்லாம் பண்ணிவிட்டார். அதுலேயும் ராஜா எங்கே வேணால் தப்பு பண்ணலாம். அடுத்து நடக்கிற பட்டாபிஷேகம் இருக்கே, ஏஷகி பரமோ தர்மஹா க்ஷத்ரியஸ்ய அபிஷேச்சனம். ஒரு ராஜா அடுத்த வாரிசை கரெக்டாக நியமிச்சுட்டு போகணும், அதில் மட்டும் தப்பே பண்ணக்கூடாது. ஆனால் அதிலேயே போய் அப்பா தப்பு பண்ணி வச்சுட்டார், அப்பா என்ன பண்ணணும்? அந்த தப்பை சரி பண்ணணும். அதுதான் பாயிண்ட் நம்பர் 5. அது என்னன்னு கேட்டான் ராமன். அண்ணா உன்னை அங்கே கூட்டுன்னு போகிறேன்னா நீ அப்புறம் அங்கே ஏதாவது டைலாக் பேசுவேன், நான் அதுக்கெல்லாம் தாமதப்படுத்த விரும்பலை. ஈகைவ துவாபிஷிஞ்சந்து சர்வா பிரகிருதயசக ரித்விஜஸ்ஸ வசிஷ்டாய மந்திரவத் மந்திரகோவிதாக. அதுக்குத்தான் ஆச்சாரியன் வசிஷ்டர் வந்துட்டார், ரித்விக்குகள் வந்துட்டா, மந்திரிகள் வந்துட்டா, மக்கள் வந்துட்டா, ரதகஜ துரக பதாதிகள் எல்லாம் இருக்கு, பக்கத்தில் மந்தாகினி நதி தூய தீர்த்தம் இருக்கு. உக்காரு ராமா, இப்பவே இங்கேயே உனக்கு பட்டாபிஷேகம், ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை பண்ணி ராஜாவா உன்னை அழிச்சுன்னு போறேன். இதோ பாரு தங்க பாதுகை எழுந்தருளை பண்ணின்னு வந்திருக்கேன், இங்கேயும் பாருங்க பாதுகை வந்துருத்து. பரதன் சொல்றான் தங்க நாமளும், அதாவது எப்படின்னா நாம மானசீகமாக அயோத்திக்கு செல்கிறோங்கிறதுக்கு அடையாளமாக அயோத்தியா மண்டபம் ஸ்ரீராம் சமாஜ் நிர்வாகத்தினர் நாங்களும் ராமனுக்கு பாதுகையை எழுந்தருளை பண்ணிட்டு வரோம்னு கொண்டு வந்துட்டான். பரதன் சொல்றான் உனக்கு தங்க பாதுகை எழுந்தருளை பண்ணிட்டு வந்திருக்கேன் ராமா, இதை பாதுகையே திருவடியிலே நீ அணிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் சத்ருஞ்சயன் பட்டத்து யானை பட்டாபிஷேகம் பண்ணிட்டு யானை மேலே ஏறி உட்காரணும். உனக்கு வெண்கொற்ற குடை பிடிப்போம், சாமரம் வீசுவோம். அன்றைக்கு மக்கள் ஆசைப்பட்டாலே இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானரம். இங்கேந்து உன்னை அப்படியே அயோத்திக்கு அழைத்து சென்று நேராக அங்க சிம்மாசனத்தில் உட்கார வச்சிருவோம். எல்லாத்துக்கும் தயாராக வந்திருக்கேன் ராமா, சீக்கிரம் பதில் சொல்லுன்னா. ராமன் கேட்டான் பரதா பேசி முடிச்சாச்சான்னா. அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேனே அண்ணா, ஊன்னு நீ ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது தான் பாக்கி, பட்டாபிஷேகம் தயாராக இருக்குது பண்ணிவிடலாம் நான் பரதன். ராமன் சொன்னான் இல்லை பரதா நான் சொல்கிறத கேளு. நீ என்ன சொன்ன முதல் வார்த்தை, அப்பா காமத்தால் தப்பு பண்ணிவிட்டார், கைகேயி மீது காமம் ஜாஸ்தி, அப்பா தப்பு பண்ணா பையன் சரி பண்ணணுங்கிற. தப்புடா, அப்பா தப்பு பண்ணலை. இப்போ ராமன் சொல்ல ஆரம்பிக்கிறான், நீ முதல் பாயிண்ட் என்ன சொன்னா இல்லை கைகேயியை திருப்திப்படுத்துறதுக்கு 1 மாதம் இருந்தால் போதும்னு. 2வது பாயிண்ட் என்ன சொன்ன, மூத்தவன் தான் ஆளணும்னு. 3வது பாயிண்ட் என்ன சொன்ன, பரதன் ஆண்டால் ராமனை போல வராதுன்னு. இந்த 3க்கும் சேர்த்து 4வது பாயிண்ட் 4க்கும் சேர்த்து நான் ஒரு பதில் சொல்லட்டுமான்னு ராமன். என்னன்னு கேட்டான் பரதன். ராமன் சொல்றான் புரா பிராத பிதானசா மாதாரம்மே சமுத்வகன்னு மாதாமகே சமாஸ்ரௌஷீத்து ராஜ்ய சுல்கம் அனுத்தமம். அவர் நம்ம அப்பா கைகேயி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கும் போது உன் தாத்தா அஸ்வபதிக்கு வாக்கு கொடுத்துருக்கார், உங்களுக்கு பிறக்க போகும் பேரனுக்குத்தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பேன்னு அங்கே வாக்கு கொடுத்துட்டார். ஆனால் திருமணத்தின் போது சொன்ன வாக்கு தானே, நேத்தான் பார்த்தோமே 5 இடத்துல போய் சொல்லலான்னு. அதனால அப்பா தான் மீறி எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சாரே ஒழிய உண்மையில் பண்ணணும்னா இயல்பாகவே இந்த ராஜ்யம்ங்கிறது உனக்கு ஏற்பட்டது, இதை புரிஞ்சுனுட்டா முதல் 3 பாயிண்ட் அடி வாங்கிடும்ட்டான். கைகேயியை திருப்திப்படுத்துறது அது முக்கியம் இல்லை, உனக்கு தான் ராஜ்யம்னு உங்கள் தாத்தாவுக்கே சொல்லியாச்சு. 2வது பாயிண்ட் மூத்தவன் இருக்க இளையவன் ஆளலாமான்னா அது வாக்கு கொடுக்கும் போதே யோசிச்சிருக்கணும், அப்பவும் சொல்லியாச்சு. 3வது பரதன் ராமனுக்கு ஈக்குவல் ஆவானா அது இங்கே பேச்சு இல்லை, இங்கே உனக்கு பட்டாபிஷேகம்னு அப்பா வாக்கு கொடுத்துட்டார், அவர் டீவியேட் பண்ணிட்டார். ராமன் சொன்னான் இது எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே கேட்டிருப்பேன், எனக்கு முன்னாடி தெரியாது, சுமந்திரன் அப்புறம் சொல்லித்தான் தெரியும்னா. ஏன்னா தசரதன் நேற்று பார்த்தோமே ராமன்கிட்ட சொல்லும்போது
பரதன் வரத்துக்குள்ள பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னானே ஒழிய நான் வாக்கு கொடுத்திருக்கேங்கிறத வெளியில தசரதன் சொல்லவில்லை. பெருமாளுக்கு எல்லாம் தெரியும்னாலும் அவதார தசையில வெளியில என்ன சொல்றாளோ அதைத்தான் தெரியும்னு காட்டிப்பார். அதனால ராமன் சொல்றான், வனவாசம் வந்த பிறந்தாண்டா சுமந்திரன் சொன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு. அப்ப அப்படி பார்க்கும்போது உனக்குன்னு ஏற்பட்ட ராஜ்யம் தான், இதுல தப்பே இல்லை. அப்புறம் அடுத்து ஒரு வார்த்தை என்ன சொன்ன, கைகேயி மீது காமவசப்பட்டு தப்பு பண்ணிட்டார், அப்பா செஞ்ச தப்பை கரெக்ட் பண்ணணும்னு. தப்பு பரதா, தயவு செஞ்சு அப்பாவை அந்த மாதிரி பேசாத. 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றான், அப்பா காமவசப்படலடா, கைகேயிக்கு கடன் பட்டு இருக்கிறார்னா. எப்படின்னா, தேவாசுரேச்ச சங்கிராமே ஜனன்யை தவ பார்த்திவஹா சம்பிரகிருட்டா ததௌ ராஜா வரம் ஆராதித பிரபு. தேவாசுர யுத்தத்துல சம்பராசுரனை எதிர்த்து தசரதன் போரிடும் போது உங்க அம்மா கைகேயி தசரதன் உயிரை காப்பாத்திருக்கா. அதனால நம்ம அப்பா உங்க அம்மாவுக்கு 2 வரம் தருவதாக வாக்களித்திருக்கிறார். இது காமவசப்பட்டதா கடன் பட்டதான்னு கேட்டான். கடன் பட்டது. அப்ப கடன் பட்டிருக்காருனா அப்பாவுடைய கடனை நிறைவேற்ற வேண்டியது தானே மகன்களான நம்முடைய கடமை. அப்பா கைகேயிக்கு கொடுத்த 2 வரங்கள், பரதன் நாட்டை ஆளணும், ராமன் 14 வருஷம் வனவாசம் இருக்கணும். ஏண்டா உனக்கும் கடமை இருக்கு. அப்பாவோட வாக்கு சத்தியமாகணும்னா நீ போய் நல்லபடியா ஆட்சி பண்ணணும். அப்பாவோட வாக்கு சத்தியமாகணும்னா நான் 14 வருஷம் காட்டில் இருக்கணும். இருந்தாதான் பரலோகத்தில் ஸ்வர்க்கத்தில் இருக்கிற நம்ம அப்பா சந்தோஷப்படுவார். நாம் அப்படி பண்ணாமல் என் மனசுக்கு பிடிச்சதுன்னு ஒன்று பண்ணி அப்பாவோட வார்த்தையை பொய்யாக்கிட்டோம்னா அப்பா நரக்கத்தில் போய் விழுந்துருவார்ரா. அது சரியாது. ஒரு மகன்கிறவன் புத்திரன்னு பேரு. ராமன் சொல்றான், புன்னாம்னா நரகாத்யஸ்மாத்து பிதரம் திராயத்தே சுதஹா. புத்திரன்னு ஏன் பேருன்னா புத்துன்னு ஒரு நரகம் இருக்கான். புத்திரன்கிறவன் ஒழுங்கா அப்பா பேச்சை கேட்டு நடந்து அப்பாவோட சத்தியத்தை காப்பாற்றி அப்பாவுக்கு எள்ளும் தண்ணீரும் சரியா கொடுத்து புத்து என்ற நரகத்திலே அப்பா போய் விழாதபடி பையன் காப்பாத்துறான். அதனால தான் பையனுக்கு புத்திரன்னு பேரு. ஆனால் நாம் அப்படி இல்லாமல் அப்பாவை நரகத்தில் விழுவதற்கே நீயும் நானும் காரணமாகலாமா? காமவசப்படலடா, அவர் கடன் பட்டு இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ராமன் சொன்னான், நான் பாயிண்ட் நம்பர் 5 சொல்லட்டுமான்னா. இப்போ பரதன் என்ன சொன்னா, இங்கேயே உனக்கு பட்டாபிஷேகம்னா. அதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன்னா ராமன் என்னன்னு கேட்டான் பரதன். ராமன் சொல்கிறான், துபார், அப்பா பரலோகத்தில் சௌக்கியமாக இருக்கணும்னா அவர் சத்தியத்தை காப்பாற்றணும். அதில் நம்ம 2 பேருக்கும் பங்கு இருக்குது. பரதா, நீ அயோத்திக்கு போ, நான் தண்டகாரண்யத்துக்கு செல்கிறேன். நீ நாட்டை கவனிச்சுக்கோ, நான் காட்டை கவனித்துக் கொள்கிறேன். நீ மனிதர்களுக்கு ராஜாவாரு, நான் மிருகங்களுக்கு தலைவனாக இருக்கிறேன். நீ வெண்கொற்றக்குடை நிழலுக்கு கீழே இரு, நான் மரத்தடி நிழலிலே இருக்கிறேன். உனக்கு துணை சத்ருகணன், எனக்கு துணை லக்ஷ்மணன். வாடா 2 பேரும் சேர்ந்து ஸ்வர்க்கத்தில் இருக்க அப்பாவை மகிழ்விப்போம், தயாராகடா பரதான் ராமன். அப்போ ஜாபாலிங்கிற ரிஷி பார்த்தார். அந்த ஜாபாலி ராமன்கிட்ட கேட்டார், என்ன ராமா, வசனமெல்லாம் நன்னா தான் பேசுகிற, நீ நாட்டுக்கு போ, நான் தண்டகாரண்யத்துக்கு போகிறேன். நீ மக்களை கவனி, நான் காட்டு மிருகங்களை பார்த்துக்கிறேன். நீ நாட்டுக்கு ராஜா, நான் காட்டுக்கு தலைவன். நீ உனக்கு வெண்கொற்றக்குடை, எனக்கு மர நிழல். உனக்கு துணை சத்ருகணன், எனக்கு துணை லக்ஷ்மணன். ராமா, டயலாக்லாம் நன்னா தான் இருக்குது. ஆனால் ஏதோ 2 பேரும் சேர்ந்து ஸ்வர்க்கத்தில் இருக்க அப்பாவை மகிழ்விக்க போகிறேங்கிறிய. ஜாபாலி கேட்டார், ஏண்டா இந்த ஸ்வர்க்கம் நரகம்லாம் யாரா கண்டா? நீ கண்ணால் பார்த்துருக்கியா? ஸ்வர்க்கம் எங்கே இருக்குது, நரகம் எங்கே இருக்குன்னு பார்த்துருக்கியா? அவன் சேட்டலைட் விடுறேங்கிறான், அது விடுறேங்கிறான், இது விடுறேங்கிறான். ஸ்வர்க்கம் எங்கே இருக்குது, நரகம் எங்கே இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டான்ப்பா. ஜாபாலி சொல்கிறாரு, பார், நீ பிரத்யக்ஷமாக கண்ணால் எதை பார்க்குறியோ அதுதான் உண்மை. கண்ணுக்கு தெரியாததெல்லாம் யாரோ ஒருத்தர் புத்தகத்தில் எழுதி வச்சாருங்கிறதுக்காகலாம் உண்மைன்னு நம்பணும்னு தேவையே கிடையாது. அழகா ராமா, உனக்கு எத்தனை வயசுரா? 24 வயசு. உன் மனைவி சீதைக்கு 18 வயசு. தம்பி பரதன் ராஜ்யத்தை ஏற்றுக்கோங்கிறான். ராஜ்யத்தை கவனிப்பியா? அதை விட்டுட்டு நீயும் கஷ்டப்பட்டு மனைவியை கஷ்டப்படுத்திட்டு தம்பி பரதனை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற வேலையும் எதுக்குடா இதெல்லாம் சும்மா வயத்து பழைப்புக்காக யாரோ எழுதி வச்சது. இதெல்லாம் நம்பாதேன்னு நாஸ்திகவாதம் பேசினார் ஜாபாலி என்ற முனிவர். இதுவரை ராமாயணத்தில் ராமனுக்கு கோபமே வந்ததில்லை. 3 நாள் உபன்யாசம் நீங்களும் கேட்டாள் இல்லையா? எங்கேயார் ராமர் கோவப்பட்டாரா? காட்டுக்கு போன்னு சொன்னப்போ கூட கோவப்படலை. கைகையை சாட்டையால் அடிக்கிற மாதிரி சொன்னப்போ கூட வருத்தப்பட்டு பேசினாரே ஒழிய கோபப்பட்டு பேசலை. இப்போ ராமனுக்கு கோபம் வந்தது. கோபம் ஜாபாலியை பார்த்து சொன்னார், ஓ நாஸ்திகனா நீ? காமவிருத்தஸ்து அயம் லோகா கிருஷ்ண சமுபவர்த்ததே யத்விருத்தா சந்தி ராஜானஹா தத்விருத்தா சந்தி பிரஜாகா. அச்சச்ச, நாஸ்திகனா நீ? இந்த நாஸ்திகத்தை வளர விடவே கூடாது.
ஏன்னா இந்த நாத்திகர்கள் என்ன பண்ணுவானா, நீ மனம் போனபடி வாழலாம், உலகத்துல ஒண்ணுமே கிடையாது, அவாவா இஷ்டப்படி என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மக்களை தவறான வழியில் வழி நடத்துவார்கள். அதுலயும் இந்த ஜாபாலிங்கிறவர் ரிஷி, மந்திரி ஸ்தானத்துல வேற இருக்கார். ராமன் சொல்றான், மன்னனாக இருப்பவன், மந்திரியாக இருப்பவன், ஆட்சியில் இருப்பவன் நாஸ்திகனாக இருக்கவே கூடாது. ஏன்னா நாஸ்திகன் ஆட்சியில் இருந்தான்னா மக்கள் அத்தனை பேரையும் நீங்க மனம் போனபடி வாழுங்கன்னு சொல்லி எல்லாரையும் கெடுத்துருவான். உத்விஜந்தே யதா சர்பாத்து, இந்த டைலாக் பாருங்க, இது ஆக்சுவலா ராமன் சொன்ன வச்சனம். உத்விஜந்தே யதா சர்பாத்து நராத் அன்ருதவாதினஹா தர்ம சத்தியம் பரோலோகே மூலம் ஸ்வர்கஸ்ய சோச்சியதே. ஒரே நேரத்தில் பாம்பையும் நாஸ்திகனையும் பார்த்தால், என்னது, ஒரே நேரத்தில் பாம்பையும் நாஸ்திகனையும் பார்த்தால், பாம்பை அடிக்க சொல்லல, பாம்பை விட்டு எப்படி விலகி நிற்பாயோ அதே போல நாஸ்திகனை விட்டு விலகி நிற்கணும்னு ராமபிரான். ஏன் விலகி நிற்கணும்னா அதுக்கு காரணம் சொல்றான். இந்த நாஸ்திகன் இருக்கானே, நீ பாரம்பரியமா நிறைய நல்ல விஷயம் கடைபிடிச்சுட்டு இருப்ப, இவன் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசி இதெல்லாம் சும்மா போய் கடைபிடிக்காத அப்படின்னு சொல்லி உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிடுவான். பாரம்பரியமா வந்த பழக்க வழக்கத்தை விட்டுடுவோம். அதை விட்டுட்டேனே நீ வழிகாட்டுன்னு கேட்டா அவனும் வழிகாட்ட மாட்டான். அப்ப அவனால முடிஞ்சது என்ன பண்ணுவான்னா, ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஏணியில ஏறின்னு இருக்கான்னா இவன் ஏறின்னு இருக்க ஏணிப்படியை தட்டி விட்டுருவான், அவனும் வழிகாட்ட மாட்டான். அப்ப நம்ம அங்கேயும் போக முடியாம இங்கும் போக முடியாம மக்கள் எல்லோரும் தவித்து கொண்டிருப்பார்கள். அதனால பாம்பையும் பொய் பேசும் நாத்திகனையும் கண்டால் பாம்பிடம் இருந்து விலகி இருப்பது போலவே இவன்டேந்தும் விலகி இருக்கணும். அடுத்து ஒரு ஸ்லோகம் சொல்றான், இதுவும் நீங்க வால்மீகி ராமாயணத்துல ரெஃபர் பண்ணலாம். அயோத்தியா காண்டத்துல 109வது சர்க்கத்துல இருக்கு. அதாவது இந்த புத்தர்ங்கிறது ஒரு டைட்டில். கௌதம புத்தர் தான் இல்லை, நாஸ்திகம் பேசுற, வேதத்தை எதிர்த்து பேசுற எல்லாரையுமே புத்தர்பா. அப்புறம் அவர் ஏன் பெருமாள் அவதாரம்னு ஸ்டாண்டர்டா யூடியூப்ல ஒரு கொஸ்டின் கேட்பார். அதை பத்தி நாம ஏற்கனவே விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 நாமங்கள் 1000 கதைகள்ல 24 எபிசோடு விரிவா சொல்லியிருக்கேன், அங்க பார்த்துக்கலாம் அதுக்கான ஆன்சரை. அதாவது வேதத்தை எதிர்த்து நாஸ்திகம் பேசக்கூடிய புத்தர்கள்னு ராமர் காலத்திலும் இருந்திருக்கா. ராமன் சொல்றான், யதாஹி சோரஸ ததாஹி புத்தஹா ததாகதம் நாஸ்திகம் அத்ர வித்தி. இந்த புத்தரை போல நாஸ்திகம் பேசாத, புத்தரை போல வேதத்தை மறுத்து பேசக்கூடாது. இப்ப ராமன் சொன்னா, எங்க அப்பாவை யார் ஏதாவது பழித்து பேசினாலும் நான் கண்டிப்பேன். லக்ஷ்மணன் சொன்னா அது ஏதோ புத்தி பேதழிச்சு பண்ணிடுத்து தசரதனை தண்டிக்கிறேன்னா ராமன் கண்டித்தான். பரதன் சொன்னா அப்பா காமவசப்பட்டுட்டார்னா கண்டித்தான். ராமன் சொல்றான், இப்ப நானே என் வாயால சொல்றேன், எங்க அப்பா வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பு பண்ணிவிட்டார். என்ன தப்புன்னா, நிந்தாம்யகம் கர்ம பிதுக்கிருதம் தத்து யஸ்வாமகிருண்ணாத் விஷமஸ்த புத்திம் புத்தியானயைவம் விதயாச்சரந்தம் சுநாஸ்திகம் தர்மபதா தபேதம். இந்த நாஸ்திகர் ஜாபாலிய போய் ஒரு மந்திரின்னு வச்சாரே, இதுதான் எங்க அப்பா பண்ண தப்பு. தசரதனுடைய இந்த செய்கையை நான் கண்டிக்கிறேன். ஒரு நாஸ்திகனை மந்திரியா ஆக்கியிருக்க கூடாது, அதுவும் எங்க அப்பா தசரதன் பண்ணியிருக்க கூடாதுன்னா. இதை கேட்டுட்டு ஜாபாலியே அரண்டு போயிட்டார். ராமா, நான் நாஸ்திகன் கிடையாதுப்பா. அன்னைக்கே பாருங்க, நான் சும்மா வெளியில தான்ப்பா நாஸ்திகன் பேசினேன், நான் உண்மையில நாஸ்திகன்லாம் கிடையாது. ஜாபாலி சொல்றா, ராமா நான் நல்ல ரிஷிப்பா, வேதமெல்லாம் படிச்சவன், இந்த நாஸ்திகம் பேசினாலாவது நீ நாட்டுக்கு திரும்பி வரமாட்டியான்னு ஒரு நப்பாசடா. நச்சாபி காலோயம் உபாகத சனைஹி யதாமயா நாஸ்திக வாகுதீரிதா நிவர்த்தனார்த்தம் தவராம காரணாத் பிரசாதனார்த்தம் து மயைதீரிதம். இது அத்தனையும் உன்னை அழைப்பதற்காகத்தாண்டா நான் சொன்னேன், என்ன நாஸ்திகன் நினைக்காதேன்னார். அப்புறம் வசிஷ்டர் வேற தலையிட்டு சொல்லிட்டார், ராமா ஜாபாலி ஒன்றும் நாஸ்திகர் கிடையாதுப்பா, அவர் அவ்வளோ வேதம் படித்தவர், அவர் நல்ல பெரிய ரிஷி ஜாபாலி. பின்னாடி ராம பட்டாபிஷேகத்தை நடத்திய 8 ரிஷிகள்ல அவரும் ஒருத்தர். வசிட்டோ வாமதேவஷ ஜாபாலி ரத காஷ்யபகா. அதனால அவரை சந்தேகப்படாதேன்னு எல்லாம் வசிஷ்டர் சொல்லிட்டார். இப்ப பரதன் பார்த்தான், நான் என்ன கேட்க வந்தா இங்க ஆஸ்திகன் நாஸ்திகன் வேற சண்டை நடந்துட்டு இருக்கு. பரதன் பார்த்தான், இதுக்கா நான் வந்தேன், ஆஸ்திகனா நாஸ்திகன், இப்ப ஜாபாலி யாரா இருந்தா என்ன. பரதன் பார்த்தான், தன்னுடைய சாரதியை கூப்பிட்டான், இங்க வாடா, தர்பை புல்ல கீழே பரப்புன்னா. அந்த சாரதி கிழக்கு முகமா தர்பை புல்ல பரப்பினான். பரதன் என்ன பண்ணிடுறான், இகமே ஸ்தண்டிலே சீக்கிரம் குஷானாஸ்தர சாரதே ஆரியம் பிரத்யுபவேக்ஷியாமி யாவன் மேன பிரசீததி. அண்ணா ராமன் திரும்ப அயோத்திக்கு வர வேண்டும். அயோத்திக்கு வராவிட்டால் தர்பை மேல உட்காந்தான் பரதன். தர்பையில் உட்கார்ந்து பிராயோபவேசம் பண்ண போறேன்னா. பிராயோபவேசம்னா உண்ணாது இருந்து உயிர் விடுதல். அண்ணா வரலைன்னா நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்,
ராமன் வரணும் நாட்டுக்கு, வராவிட்டால் இந்த தர்பைக்கு மேலே பரீட்சித்து உட்கார்ந்தான் இல்லையா கங்கை கரையில் பிராயோபவேசம்னு தர்பையை பரப்பி, அதுபோல் மந்தாகினி நதிக்கரையில் பரதன் உட்காந்துட்டான் சித்திரக்கூட்டத்தில். ராமன் வந்தால் திரும்பி செல்வேன், இல்லாவிட்டால் உயிரை விட்டு விடுவேங்கிறான் பரதன். இப்போ ராமன் பரதன்ட்ட சொல்கிறான், என்ன பரதா அவசரப்பட்டு என்ன காரியம்லாம் பண்ண பார்க்குற, உயிரை விடுறேங்கிற, தப்பு. உத்திஷ்டத்துவம் மகாபாகோ மாம்ச ஸ்பிருஷ தத்தோதகம்னா, முதல்ல எழுந்துரு பரதா, எண்ணெயும் தண்ணீரையும் தொடுன்னா. எதுக்குன்னா நம் உயிரை போக்கிக் கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நீ பாட்டுக்கு உயிரை விடுறேன்ட்ட, இனி இப்படி பண்ண மாட்டேன்னு சபதம் செய்யும் விதமாக என்னை தொட்டு சத்தியம் பண்ணு, ஜலத்தை தொட்டு சத்தியம் பண்ணு, இனிமே உயிரை விடக்கூடாது பரதா, நான் தீர்மானமாக சொல்கிறேன். அப்பா கடைசியாக உயிரோடு இருக்கும்போது உனக்கும் எனக்கும் என்ன கட்டளை இட்டிருக்காரோ அதை நிறைவேற்றும் இடத்தில் தான் நாம் இருக்கோமே ஒழிய, நீயும் நானும் உன் இஷ்டத்துக்கோ என் இஷ்டத்துக்கோ மாற்றி பண்ணுறது, ஒரு மாதம் போதும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கும் அதிகாரம் இல்லை, எனக்கும் அதிகாரம் இல்லை. அதனால் பரதா ஒன்றே ஒன்று, நீ இவ்வளவு சொல்கிற, ஆச்சாரியன் வசிஷ்டர் சொல்கிறார், அதனால் ஒன்றே ஒன்று, அப்பா பேச்சை கேட்டு வனவாசம்னு வந்துட்டேன், பாதியில் திரும்ப முடியாது. 14 வருஷம் வனவாசத்தை பூர்த்தி பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன், அதுவரை நீ தான் ஆட்சி பண்ணணும். அப்போ இதுவரை ராமன் தான் பட்டாபிஷேகம் பண்ணுறேன்னு உடன்படலை. 14 வருஷம் வனவாசம் போயிட்டு வந்துடுவேன், தொடர்ந்து பரதன் தான் ஆள வேண்டும்னு ராமனுடைய திருவுள்ளம். ஆனால் ஆச்சாரியன் வசிஷ்டர் தலையிட்டு நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு சொன்னதுனால அப்பா பேச்சை கேட்டு இப்போ விரதம் வனவாசம்னு ஆரம்பிச்சாச்சு. இதை பூர்த்தி பண்ணிட்டு 14 வருஷம் கழித்து வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன், அதுவரை பரதா நீ போய் ஆளுன்ட்டான். பரதன் இப்போவும் அடம் பிடிக்கிறான், அதெல்லாம் போக மாட்டேன், நீ வந்தாதான் நான் காட்டிலேயே இருந்துடுறேன் அப்படி இப்படின்னு நான் பரதன். உடனே தேவ ரிஷிகள்லாம் இறங்கி வந்துட்டாளாம். ஏன்னா அவளுக்கு ராவண வதம் சீக்கிரம் நடக்கணும்னு ஆசை. அவளும் டைம் பார்த்துட்டே இருக்கா, 8 காலம் ஆயிடுத்து, 8:20 பாதுகா பட்டாபிஷேகம் ஆரத்தியெல்லாம் இருக்குது, இது ஒன்றுமே நடக்கிறாப்புல தெரியலையே. தேவ ரிஷிகள்லாம் இறங்கி வந்தா அவள்லாம் பரதன்ட்ட சொன்னாலாம், இது பாடுறா விஷயத்தை சொல்லாமல், அதான் உங்கள் அண்ணா சொல்கிறார் இல்லையா 14 வருஷத்தில் வந்துடுவார், தேவ ரிஷிகள் நாங்கள்லாம் சாட்சி, அதனால் சொன்னா கேளுன்னா அப்பவும் அடம்பிடிக்கிறான் பரதன். தேவ ரிஷிகளே சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். கடைசியாக ராமன் என்ன பண்ணான்னா, தமங்கே பிராத்தரம் கிருத்வா ராமோ வச்சனம் அப்ரவீத், ராமன் பரதனை கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுட்டானோ. ஏன்னா மடியில் உட்கார வச்சாதான் ராமனை பிரிந்திருக்கும் வேதனை பரதனுக்கு தெரியாதான். அதனால் கொஞ்ச நேரம் மடியில் உட்கார வச்சுட்டா 14 வருஷம் போயிட்டுவான்னு சொல்லிடுவான். கொஞ்சம் மடியில் உட்கார வச்சுட்டு ராமன் சொல்கிறான், பரதா குழந்தை சொன்ன புரிஞ்சுக்கோடா, நீ வந்து ஆட்சி பண்ணணும்னு உங்கள் அம்மா ஆசைப்பட்டு ராஜ்யம் வாங்கியிருக்கா, 14 வருஷம் உங்கள் அம்மாவை திருப்திப்படுத்த ஆட்சி பண்ணு. உங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு நான் 14 வருஷம் கழித்து வந்து பட்டாபிஷேகம் பண்ணி நான் ஆட்சி பண்ணுறேன், இதுதான்ப்பா சொல்யூஷன்னா. பரதன் கேட்டான், அண்ணா ஒரே ஒரு கேள்வின்னா. என்னன்னு கேட்டான் ராமன். இப்போ ராஜ்யம் யாரோடதுன்னா. ராமன் சொன்னான், சந்தேகமே இல்லை உன்னோடது தான்டா. பரதன் சொன்னான், என் ராஜ்யத்தை நான் யாருக்கு வேணா கொடுக்கலாம் இல்லையா, கொடுக்கலாமே, என் ராஜ்யத்தை உனக்கு கொடுக்குறேன் வாங்கிக்கோன்ட்டான். ராமன் சொன்னான், கொடுக்க உனக்கு அதிகாரம் இருக்கு, வாங்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, ஏன்னா வனவாசம்ங்கிற விரதத்தை நான் தொடங்கிட்டேன்னா. பரதன் சொன்னான், அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒருத்தரால் ஒரு கர்மா பண்ண முடியலன்னா அவர் புல்லை தொட்டு கொடுத்து அவருக்காக இன்னொருத்தர் பண்ணுவா, நீ புல்லை தொட்டு கொடு, உனக்கு பதிலாக நான் வனவாசம் இருக்கேன், நீ போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கோணும். ராமன் சொன்னா, அது உடம்புல அசக்தி உள்ளவா முடியாதவா தாண்டா புல்லை தொட்டு கொடுத்து கர்மா பண்ணணும். 14 வருஷம் வனவாசம் இருக்கிறதுக்கு எல்லா சக்தியும் உள்ள நான் உங்ககிட்ட புல்லை தொட்டு கொடுத்து வனவாசம் இருக்க சொன்னா நாளைக்கு தர்ப்பணமே யாரும் பண்ண மாட்டா. அமாவாசை வந்ததுன்னா ஒருத்தருக்கு 1000 ரூபா சம்பாவனையை கொடுத்து புல்லை தொட்டு கொடுத்து எனக்கு பதிலாக நீ தர்ப்பணம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவா. அந்த மாதிரியெல்லாம் தப்பான விஷயத்துக்கு நான் முன்னோடியாக இருக்க மாட்டேன். ஒருத்தர் உண்மையிலேயே உடம்பு முடியாமல் இருக்காருன்னா அவருக்காக புல்லை தொட்டு இன்னொருத்தர் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. ராமன் உறுதியாக சொன்னான், லக்ஷ்மி சந்திராத் அபேயாத்வா ஹிமவான் வா ஹிமம் தியஜேத் அதீயாத் சாகரோ வேலாம் ந பிரதிஜாம் அகம் பிதுகு. சந்திரனை விட்டு ஒளி பிரிந்தாலும் பிரியலாம், இமயமலை விட்டு பனி பிரிந்தாலும் பிரியலாம், கடல் கரையை தாண்டி வந்தாலும் வரலாம், ஆனால் ராமன் மட்டும் அப்பாவின் பேச்சை தாண்டவே மாட்டான். அப்பா சொன்னா ராமனுக்கு சொன்னதுதான். அடுத்த வார்த்தை, பார், நீ உங்க அம்மாவை என்னென்ன பேசியிருப்பேன்னு எனக்கு தெரியும், பரதா ஒழுங்கா திருப்பிப்போ, அம்மாட்ட அன்பு காட்டணும். காமாத்வா தாத்த லோபாத்வா மாத்ரா துப்பியம் இதம் கிருதம் நதன் மனசி கர்த்தவியம் வர்த்தித்தவ்யம் ச மாத்ருவத்து. அம்மாவுக்கு அம்மாங்கிற ஸ்தானம் கொடுக்கணும். அம்மாவை அம்மாவா எப்படி மதிக்கணுமோ அப்படி மதிக்கணும். அம்மா வந்து பேராசையில் கேட்டா, காமத்தில் கேட்டா அதை
ஏதாவது சொன்னேன்னா பாரு, ஒழுங்கா அம்மாவுக்கு மரியாதை கொடு எல்லாம் சொன்னா பரதன் ராமன் மடியில் உட்காந்து அழறான். அப்போ நீ வரமாட்டியா அப்படின்னு அழுதுன்னு இருக்கான். அப்போ வசிஷ்டர் தான் பரதனுக்கு ஆலோசனை சொன்னாராம். பரதா, ஒரே ஒரு வழிதாண்டா இருக்கு. என்னன்னா, இந்த 14 வருஷம் நீ ஆட்சி வேண்டாங்கிற, 14 வருஷம் கழிச்சு ராமன் வரேங்கிறான். அப்போ அந்த 14 வருஷம் வரைக்கும் ராமனுடைய பாதுகை ஆட்சி பண்ணட்டுமே. அதனால பரதா, உங்க அண்ணன்ட்ட பாதுகையை கொடுன்னு கேளு. பாதுகைனா இப்போ உன் தங்க பாதுகையை எழுந்தருளை பண்ணிட்டு வந்திருக்கா இல்லையா, அந்த பாதுகையில நின்று ராம பாதுகையாக அதை கொடுக்க சொல்லு. அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு வசிஷ்டர் ஆலோசனை வழங்க பரதன் பிரார்த்திக்கிறான். முக்கியமான ஸ்லோகம், ராமா அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதே ஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதः. அதிரோகரார்ய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதே ஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதः. அண்ணா, இந்த பாதுகையின் மீது நீங்கள் எழுந்தருள வேண்டும். இந்த பாதுகைகள் தான் இனி உலகத்தை ஆளப்போகின்றன. எல்லோருக்கும் யோகக்ஷேமத்தை இனி இந்த பாதுகை தான் வழங்கப் போகிறது. யோகம் என்றால் இல்லாததை கொடுத்தல், க்ஷேமம் என்றால் கிடைத்தது நிலைத்தல். அப்படியே சேவிச்சுக்கோங்க. ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதா. ராமன் திருவடிகளில் பாதுகையை சமர்ப்பிச்சு பரதன் வேண்டுகிறான், ராமா, இனி எல்லா உலகத்துக்கும் இந்த பாதுகை தான் யோகக்ஷேமத்தை விதாஸ்யதா வழங்கப் போகின்றன. யோகக்ஷேமம்னா என்ன? இந்த எல்ஐசி மோட்டோவில் கூட எழுதியிருக்கா யோகக்ஷேமம் வகாமியகம்னு. கீதையிலையும் வருது யோகக்ஷேமம் வகாமியகம்னு. யோகம்னா இல்லாததை கொடுத்தல், க்ஷேமம்னா இருப்பதை காத்தல். எல்லா லோகத்துக்கும் இல்லாததை கொடுத்தல், இருப்பதை காத்தல், அது அத்தனையும் இனிமே இந்த பாதுகை தான் வகிக்க போகிறது. எங்களுக்கெல்லாம் எது பாதுகாப்புன்னா, இந்த பாதுகாக்கு போடுறோமே பூ, பாதுகாக்கு போடுற பூ தான் பாதுகாப்பு. பாதுகாப்பு அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு. அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே. தங்க பாதுகை, ரத்தனம் பதித்த, அதனால தான் ரத்தன பாதுகை மணி பாதுகை பா. ரத்தனம் பதித்த தங்க பாதுகை, அதிலே நீ எழுந்தருள வேண்டும்னு பரதன் பிரார்த்திக்க, நாம் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திக்க, இப்போது ராமன் கிழக்கு முகமாக பாதுகை மீதேறி நிற்கிறான். வால்மீகி ஸ்லோகம், சோதிருஹ்ய நரவியாக்கிரஹா பாதுகே வியவமுச்சியச்ச பிராயச்சத்சு மகாதேஜா பரதாய மகாத்மனே. அந்த பாதுகை மீது ராமன் ஏறி நின்று தன்னுடைய பிரசாதமாக அந்த பாதுகையை பரதாழ்வானிடம் வழங்கினான். பரதன் பாதுகையை பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்டு 4 விஷயம் சொன்னான். அண்ணா, நீ திரும்பி போற சொல்றதுனால போறேன். நான் காட்டிலேயே இருக்கணும் தான் குகன் இருப்பிடத்தில் முடிவெடுத்தேன். ஆனால் நீ போகணும்ட்ட திரும்பி போறேன். ஆனால் 14 வருஷமும் இதே மர உரி ஜடாமுடியோடு தான் இருப்பேன். அப்போ காட்டில் எப்படி இருப்பேனோ நாட்டிலையும் அப்படித்தான் இருப்பேன். நம்பர் 2, காய் கிழங்குகளைத்தான் உண்டு வாழ்வேனை ஒழிய நாட்டில் சாப்பிட்ற அரிசி சோறு சமையல் பண்ணி தளிகை பண்ணி சாப்பிட மாட்டேன். 3வது, இந்த பாதுகைக்குத்தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போகிறேன். பாதுகா தேவி தான் ஆட்சி பண்ண போகிறா. நம்பர் 4, 14 வருஷம் பூர்த்தி ஆனதும் நீ வரணும். வரலைன்னா அக்னி பிரவேசம் பண்ணத்தான் பண்ணுவேன். அப்புறம் உயிரை விடக்கூடாது, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அண்ணா. நீ வாக்கு கொடுத்துருக்க, 14 வருஷத்தில் திரும்பி வரணும். அதனால் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறேன். மாந்தோல் மர உரியோடு ஜடாமுடியோடு வாழ்கிறேன். காய்கிழக்குகளை உண்கிறேன். 14 வருஷத்தில் வரலன்னா நான் நெருப்பில் குதிச்சிடுவேன்னு சொல்லிட்டு பாதுகையை தலைமையில் சுமந்து கொண்டு நேராக சத்ருஞ்சயன் பட்டத்து யானை இருக்க யானை மேலே ராமனை ஏழ பண்ணணும்னு நினச்சான். ராமன் வல்ல, யானையின் தலைக்கு மேல் பாதுகையை வைத்தான். சபாதுகே தே பரத பிரதா பவான் ஸ்வலங்கிருதே சம் பரிகிருஹ்ய தர்மவித் பிரதக்ஷிணம் செய்வ சகார ராகவம் சகார சைவோத்தம நாகமூர்தனி. இப்போ ராமனை பிரதட்சிணம் பண்ணா. அதுக்கப்புறம் அந்த பாதுகையை யானை சத்ருஞ்சயன் தலையிலே எழுந்தருள பண்ணா. பரதன் ராமனிடம் இருந்து கண்ணீரோடு பிரியா விடை பெற்று கொண்டு திரும்புகிறான். மற்றவர்கள் எல்லோரும் ராமனிடம் இருந்து விடை பெற்று கொண்டு அயோத்தியை நோக்கி வருகிறார்கள். நேராக பரதன் அயோத்தியாவில் அரண்மனைக்கு வந்தான். கரெக்டா? அரண்மனைக்கு தான் வந்தான். இருங்கோ, கொஞ்சம் சொல்ல விடுங்க. அரண்மனைக்கு தான் வந்தான் பரதன். அரண்மனையில் வந்து பார்த்தான், அரண்மனை வெறிச்சோடி கிடக்கு. பரதன் சொல்கிறான், ராமன் இல்லாத இந்த அரண்மனையில் நான் வாழலாமா? இது நியாயமா? நான் அரண்மனையில் வாழக்கூடாது. ஆச்சாரியன் வசிஷ்டர்கிட்ட அனுமதி கேட்டான். சுவாமி, இந்த அரண்மனையில் நான் இருக்க விரும்பலை.
அயோத்திக்கு வெளியில நந்தி கிராமம்ங்கிற இடத்துக்கு போயிடுவோம், அங்க வச்சு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணட்டுமான்னு ஆச்சாரிய நியமனம் கேட்டான். வசிஷ்டர் அனுமதித்தார். அதனால அரண்மனையில் இருந்து நேரா நந்தி கிராமத்துக்கு போனான் பரதன். ஜடாமுடியோடு மரவுரியோடு மாந்தோலோடு அங்கே போன பரதன் மக்களை அழைத்து சொல்கிறான், தயவு செஞ்சு யாரும் என்ன ராஜான்னு சொல்லிடாதீங்கோ. ஏத்தத் ராஜ்யம் மம பிராத்ரா தத்தம் சந்நியாசவத் ஸ்வயம் யோகக்ஷேம வகேச்சேமே பாதுகே ஹேமபூஷிதே. இந்த ராஜ்யத்தை எங்க அண்ணா எனக்கு கேர்டேக்கர் மாதிரி என்கிட்ட ஒப்படைச்சிருக்கார். நான் ராஜா கிடையாது, சும்மா ஒரு ஏவல் கூவல் பணி செய்பவன். ஆனா உங்களுக்கு யோகக்ஷேமம், இல்லாததை கொடுத்தல் இருப்பதை காத்தல் எல்லாத்தையும் இந்த பாதுகைகள் தான் நடக்க போறது. அதனால என்ன பண்ணுங்க, இந்த பாதுகைக்கு வெண்கொற்ற கொடை பிடியுங்கள், பாதுகைக்கு சாமரம் வீசுங்கள். சத்திரம் தாரயத க்ஷிப்ரம் ஆரிய பாதௌ இமௌ மதௌ ஆப்யாம் ராஜ்ய ஸ்திதோ தர்மஹா பாதுகாபியாம் குரோர்மமா. இந்த பாதுகைங்கிறது என்னன்னா ஆரிய பாதௌ இமௌ மதௌனா, இது ராமனுடைய திருவடின்னா. அப்ப ராமன் திருவடிக்கு என்னென்ன உபச்சாரம் பண்ணுவோமோ அத்தனையும் பாதுகைக்கு பண்ணுங்கன்னா. இதுதான் எம்பெருமானார் சம்பிரதாயத்துல முக்கியமான ஒரு அர்த்தம். என்னன்னா பெருமாள் திருவடி வேறன்று பாதுகை வேறன்று, திருவடியும் பாதுகையும் ஒண்ணு. அதனால பகவானுடைய பாதுகை ஒரு இடத்துல இருக்குன்னா அவரே திருவடி வச்சுட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா திருவடி இல்லாம தனியா பாதுகை இருக்காது. புரியறதுக்காக சொல்கிறேன். உடனே இவன் இந்த மாதிரி உதாரணம் சொல்கிறானே, யாராவது அப்புறம் எனக்கு மெசேஜ் அனுப்புவா, நீங்கள் கடைசியாக சொன்ன உதாரணம் எனக்கு பிடிக்கலன்னு. அப்படி இல்லை, ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். இப்போது இந்த உபன்யாசம் கேட்க உங்கள் நண்பர் வந்திருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க என்ன வழி? இங்கே நின்றுட்டும் எட்டி பார்க்கலாம். ஆனால் நாம் சொல்லுவோம், நான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், மானசீகமாக போகிறேன், இங்கே எதுக்கு வேடிக்கை பார்க்குறேன்போம். ஈஸியான வழி, வாசலில் அவரோட செருப்பு இருக்கான்னு பார்க்கலாம். செருப்பு வாசல்ல இருக்குன்னா உள்ள அவர் இருக்காருன்னு அர்த்தம். சன்னதியில ராமன் பாதுகை இருக்குன்னா ராமனே அங்க இருக்கான்னு அர்த்தம். அதனால்தான் மகான்களுக்கும் தெய்வத்துக்கும் அவ பாதுகை தான் பிரதிநிதி. இப்போ ஆச்சாரிய பாதுகைன்னு ஆத்துல எழுந்தருளை பண்றோம் இல்லையா, பாதுகை வந்திருக்குன்னா வெறும் பாதுகை இருக்குன்னு அர்த்தம் இல்லை. வெறும் பாதுகை எப்படி இருக்கும்? பாதுகை மேல திருவடி வச்சு ஆச்சாரியன் இருக்கார். அதனாலதான் பாதுகாராதனம் பண்ணும்போது அந்த பாதுகைக்கு மீது ஆச்சாரியன் திருவடிகளை தியானிச்சுட்டு தான் பண்ணணும்னு இருக்கா. இதற்கு முன்னோடி யாருன்னா பரதன். ஏன்னா என்ன சொல்லிட்டான், சத்திரம் தாரயத க்ஷிப்ரம் ஆரிய பாதௌ இமௌ மதௌ. இதை ராமனுடைய பாதம் என்றே நாம் கருத வேண்டும். ஆப்யாம் ராஜ்யே ஸ்திதோ தர்மஹா பாதுகாபியாம் குரோர் மம பிராத்ரா து மயி சந்நியாசா நிக்ஷிப்த சௌஹிருதாதயம் தமிமம் பாலயிஷ்யாமி ராகவாகமதம் பிரதி. பெருமாள் தன்னுடைய பிரதிநிதியா இந்த பாதுகையை கொடுத்திருக்கார். அவர் வரும் வரை இந்த பாதுகையை ஆராதித்து கொண்டு பாதுகா சேவகனாக பாதுகா ஆராதனாக அடியேன் இருப்பேன். ராமன் வந்ததுக்கு அப்புறம் க்ஷிப்ரம் யோ சம்யோஜயித்வா து ராகவஸ்ய புனஸ்வயம் சரணௌ தௌ து ராமஸ்ய திரக்ஷ்யாமி சகபாதுகௌ. 14 வருஷத்துல எப்படி ராமன் திரும்பி வந்துருவான். அவன் திரும்பி வந்ததும் இந்த பாதுகையை ராமன் திருவடியில சேர்த்து திருவடியோடு கூடிய பாதுகையை 14 வருஷம் கழிச்சு அவசியம் நான் சேவிக்கப் போகிறேன். ஏன், 9ஆம் நாள் உபன்யாசத்தன்று ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று நாம் அத்தனை பேருமே திருவடியோடு கூடிய பாதுகையை அவசியம் சேவிக்க போகிறோம். இப்போ பண்ணுங்க பட்டாபிஷேகத்தை என்றான். பாதுகே து அபிஷிச்யாத நந்தி கிராமே வசத்ததா பரத சாசனம் சர்வம் பாதுகாபியாம் நிவேதயது. அப்போ நந்தி கிராமத்திலே பாதுகையை சிம்மாசனத்தில் எழுந்தருள பண்ணி பரதன் வசிஷ்டர் உள்ளிட்ட ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டு சரையு உள்ளிட்ட புண்ணிய நதி தீர்த்தங்களை எடுத்து வந்து அதை பாதுகா தேவிக்கான பட்டாபிஷேகம், பாதுகா பட்டாபிஷேகம் வசிஷ்டர் உள்ளிட்ட ஆச்சாரியர்கள் முன்னிலையில் மந்திரிகள் எல்லாம் சூழ்ந்திருக்க, இதுவரை இக்ஷ்வாக்கு வம்சத்து ராஜாக்கள் எந்த ஆசனத்தில் அமர்ந்தாலோ அந்த ஆசனத்தில் பாதுகையை அமர்த்தி பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சான் பரதன். ததஸ்து பரத ஸ்ரீமான் அபிஷிச்ய ஆரிய பாதுகே ததபீனஸ் ததா ராஜ்யம் காரயாமாச சர்வதா. பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அந்த பாதுகையின் பிரதிநிதியாக அதுக்கப்புறம் பரதன் எல்லா ராஜ்ய பணிகளையும் செய்ய தொடங்கினான். இந்த நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப ரசிச்சு ஒரு விஷயம் காட்டுறா. இந்த பெருமாளுடைய பாதுகைங்கிறது யாரு? நம்மாழ்வார். பெருமாளுக்கு பாதுகையாக இருப்பவர் நம்மாழ்வார். அங்கே பாதுகைக்கு பரதன் பட்டாபிஷேகம் பண்ணி பாதுகை பெருமையை உலகத்துக்கு காமிச்சிட்டான். நம்மாழ்வார் பெருமாளுக்கு பாதுகையா இருக்கார். அவர்தான் நமக்கு தலைவர்னு அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவர் பெருமையை ஒரு பரதர் நமக்கு காட்டினாராம். கேசவ் சொன்னார் பாருங்க. அந்த பரதர் யாருன்னா நாதமுனிகள். நாதமுனிக்கும் பரதன்னு பேரு. பாவம், ராகம்,
தாளத்தோடு திவ்ய பிரபந்தத்தை உபதேசித்ததாலே பாராதா பாவம் ராகம் தாளத்தோடு திவ்ய பிரபந்தத்தை வழங்கிய நாதமுனிகள் என்ற பரதர் நம்மாழ்வார்ங்கிற பாதுகையின் பெருமையை உலகுக்கு காட்டியது போல இங்கே பரதாழ்வான் இந்த பாதுகையின் பெருமையை உலகுக்கு காட்டி பாதுகா சேவகனாக இருந்து ராஜ்யத்தை பார்த்துட்டான். யதாகி யத்காரியம் உபயிதி கிஞ்சித் உபாயனம் சோபகிருதம் மகார்கம் சபாதுகாபியாம் பிரதமம் நிவேத்ய சகார பஷாத் பரதோ யதாவது. ராஜ்யத்தில் எந்த ஒரு காரியம் பண்ணணும்னாலும் முதல்ல பாதுகா தேவிட்ட அதை விஞ்ஞாபனம் பண்ணி பாதுகையினுடைய அந்த பர்மிஷன் அனுமதி வாங்கிப்பானா. நாட்டில் என்ன வரவு செலவுனாலும் பாதுகையிடம் தினந்தோறும் அதை வாசித்து காட்டுவானா. இப்படியே பரதன் கண்ணும் கண்ணீருமாக ராமனை எதிர்நோக்கி பாதுகா சேவகனாக இங்கே இருக்கிறான். அந்த பக்கம் சித்திரக்கூட்டத்தில் இருந்த ராமன் சிந்தித்தான். ஒன்று, இந்த சித்திரக்கூட்டத்தில் நாம் இருக்கோன்னு தெரிஞ்சு போச்சு. பரதன் ரோடு வேற நல்லா போட்டுட்டான். மக்கள் அடிக்கடி வந்து சந்திச்சுட்டே இருப்பா. இங்கே உள்ள ரிஷிகளுக்கும் அது இடையூறாக இருக்கும். அதனால தண்டகாரண்யம் தானே போக சொன்னா கைகேயி. அங்கேயே கிளம்பிடுவோன்னு சொல்லி சித்திரக்கூட்டத்திலிருந்து ராமன் புறப்படுகிறான். தண்டகாரண்யம் நோக்கி போகிறான். போகிற வழியில் அத்ரி அனசூயா ஆசிரமம், அங்கே போய் அத்ரி மகரிஷி அவருடைய தேவி அனசூயா இருவரையும் ராமன் லக்ஷ்மணன் சீத்தை மூவரும் வணங்குகிறார்கள். அப்போ அந்த அனசூயா சீத்தைக்கு சில ஆபரணங்கள் கொடுக்கிறார். இதம் திவ்யம் வரம் மால்யம் வஸ்திரம் ஆபரணானிச்ச அங்கராகம் ச வைதேகி மகார்கம் சானுலேபனம் மயாதத்தம் இதம் சீதே தவகாத்ராணி சோபயேத் அனுரூபம் அசங்கிளிஷ்டம் நித்தியமேவ பவிஷ்யத்தின்னு சொல்லி வஸ்திரங்கள், சந்தன பூச்சி, குங்குமம், வாசனை திரவியங்கள், ஆபரணங்கள் இதெல்லாம் கொடுத்து, இதெல்லாம் உன்னுடைய அழகுக்கு அழகாக விளங்கும், உனக்கு உன் திருமேனி வாடாமல் இவையெல்லாம் பார்த்து கொள்ளும்னு சொல்லி அனசூயை சீதைக்கு சில திருவாபரணங்கள் வழங்க அதையும் பெற்றுக்கொண்டு அத்ரி அனசூயிடம் இருந்து விடைபெற்று அதுக்கப்புறம் தண்டகாரண்யத்தை நோக்கி செல்கிறார்கள் என்பதோடு ஸ்ரீராமாயணத்தின் அயோத்தியா காண்டம் பூர்த்தியாகிறது. அதனால கரெக்டாக முதல் 2 நாள் பாலகாண்டம் பூர்த்தி பண்ணோம், அடுத்த 2 நாள் அயோத்தியா காண்டம் பூர்த்தி பண்ணிட்டோம். நாளைய தினம் ஆரண்ய காண்டத்தை பூர்த்தியாக அனுபவிப்போம்னு சொல்லி ஏவமேதத் புராவிருத்தம் ஆக்கியானம் பத்ரமஸ்தவः பிரவ்யாகரத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோ பிரவர்ததாம் லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவः येषाम् इन्दीवरश्यामो हृदयस्थो जनार्दनः कावेरी वर्धतां काले काले वर्षतु वासवः श्रीरङ्गनाथो जयतु श्रीरङ्गशीर्ष वर्धतां मङ्गलं कोसलेन्द्राय मगनीय गुणाब्दये चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलम्.